எல்லாருக்கும் வணக்கம். கடைசியா நம்ம பேசின 2 எபிசோடு 2ம் ரொம்ப நல்லா போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நவீன். ஆடை உடலுக்குலாம் வந்து நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டரா போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷனே பெஞ்ச் மார்க்கே ரொம்ப கம்மியா இருக்குது அப்ப. அப்படி. ஓகே. அதான் இன்னைக்கு இன்னொரு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்ற சம்பிரதாயமா எபிசோட் கேட்டுட்டு இருக்கிறவங்க ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டால வினா பாட்காஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது மெசேஜ் இந்த எபிசோடு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட பேசுறதுனால நிறைய புது ஃபாலோவர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க கேக்குறீங்க அப்படின்னா வினா பாட்காஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஸ்பாட்டிஃபைலயும் ஃபாலோ பண்ணுங்க. பழைய எபிசோட்ஸ்லாம் கேட்டு பாருங்க. கேட்டுட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. ஓகே, இப்ப டாபிக் உள்ள போயிடலாமா? ஆமா, அது டைரக்டா போயிடலாமா? போயிடலாம். சரி, இன்னைக்கு நம்ம வினா பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்துட்டு அரசியல். அதுலயும் முக்கியமா இளைஞர்களும் அரசியலும். யூத் அண்ட் ட்ரூத்தா? ஆமா, யூத் அண்ட் ட்ரூத் தான் பேச போறோம். அத பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான கெஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டு இருக்கோம். இந்த டாபிக்கு இவர் தான் கரெக்டா இருப்பாருன்னு எங்களுக்கு தோணுனதுனாலதான் இவரை கூப்பிட்டோம். இவரை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி சிலருக்கு வந்துட்டு அவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாகிராம்ல பாலிடிக்ஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோ எஸ்ஏஸ் இவர் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகள் நடக்கும் போதும் அது சம்பந்தமான நம்ம அதை எப்படி அணுகிறோம், அதனுடைய பின்னாடி பேக்ரவுண்ட் என்னவா இருக்கு, அதை பத்தின வீடியோஸ் ரீல்ஸும் சரி, பொதுவா அரசியல் ரிலேட்டடா ஒரு விஷயத்த நம்ம எப்படி அணுகிறோம், அதுல என்ன மாதிரி தவறுகள் இருக்கு, எப்படி நம்ம மேலோட்டமா பாக்குறோம், அதுல இன்னும் ஆழமா பார்க்க வேண்டியது என்னன்ற மாதிரி ஒரு நிறைய விதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து கொடுக்குற மாதிரியான ரீல்ஸா இருக்கும் அவரோட வீடியோஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாம இவரும் இன்னும் சிலர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி ஒரு மார்க்சிசம்கான ஒரு வெர்ச்சுவல் ஸ்டடி சர்க்கிளே நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்டடி சர்க்கிள் மூலமா நிறைய பேருக்கு வந்துட்டு அரசியலையும் சரி மார்க்சிசமையும் சரி இன்னும் ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகள்லாம் நிறைய செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்துட்டு இவர் வந்து ரொம்ப சரியான ஒரு சாய்ஸா இருப்பாருன்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனாலதான் இவரை நாங்க இன்வைட் பண்ணியிருக்கோம். வெல்கம் மதுர் சத்யா ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அவர் எபிசோட். ஹலோ போத் ஆஃப் யூ. மதுர் சத்யா ஏற்கனவே வந்து சொல்லுங்க. அதான் என்னால வந்து இன்னைக்கு வந்து நீங்க 2 பேரும் ஏதாவது வந்து இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வந்து ஸ்பாட்டிஃபைலயோ வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல செருப்படி வாங்கினா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது அப்படிங்கறத சொல்லிட்டு உங்க இன்விடேஷன் டிஸ்க்ளைமர் போட்டுறீங்க. இல்ல அப்படியாவது ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா புதுசா தான் இருக்கும் எங்களுக்கு. ஆமா, அடிக்கிறதுக்கு பண்ணுங்க, யாராவது பிரச்சனை பண்ண வாங்க அந்த மாதிரி. ப்ரோ, நாங்கெல்லாம் வந்து கான்ட்ரோவர்ஷியலா பேசுவோம், கான்ட்ரோவர்ஷியலா மீம்ஸ் எல்லாம் கூட போட்டிருப்போம். எல்லாம் கேட்பாங்க, என்ன யாருமே பிரச்சனைக்கு வர மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் எப்படி விட்டு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதான் ஆச்சரியமா இருக்கும், என்னடா என்ன பேசினாலும் சண்டைக்கு வர மாட்டேங்கிறாங்க, சண்டைக்கு வாடா அப்படின்னு. சண்டை எல்லாம் எப்படி? ஒரு மனுஷங்கிட்ட ஒண்ணு சரக்க ஊத்தி கொடுத்தா கான்ட்ரோவர்ஷியலா பேசுவாங்க, இல்ல பாட்காஸ்ட் மைக்கு நிறுத்தினா கான்ட்ரோவர்ஷியலா பேசுவாங்க. சோ இன்னைக்கு வந்து என்கிட்ட இருந்து எதையாவது பிடிங்கி என்னையும் அடி வாங்க விட்டு. கரெக்ட், அதான் பிளான் இன்னைக்கு. ஓகே ப்ரோ, அதான் எங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். கேக்குறவங்களுக்கு நீங்களே உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப நீ படிக்கல? படிச்சிருந்தேன், இருந்தாலும் அவர் சொல்ற மாதிரி நம்மளால தெளிவா சொல்ல முடியல. கரெக்ட், அதான் கரெக்ட். இல்ல, இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஐடில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது செல்ஃப் அப்ரைசல் மேனேஜர் நம்மள பாராட்டி எழுத சொல்லுவாங்க. அப்படியே கிரிஞ்சா இருக்கும். இல்ல, என்னடா எபிசோடு கூட்டு வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப் சொல்லிட்டு. எனிவே, என் பேர் மதுர் சத்யா. இப்ப கரண்ட்லி வந்து பப்ளிக் பாலிசி கன்சல்டன்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, சினிமால வந்து ரைட்டராகவும் அசிஸ்டன்ட் டேரக்டரா வேலை பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் வந்து ஐடி துறையில வேலை பார்த்திருக்கேன். ஸோ இப்படி வந்து நாய் வாய் வச்சது அப்படின்ற மாதிரி பல துறைகள்ல அரைகுறையா வேலை பார்த்துட்டு இப்ப வந்து இந்த துறை வந்து பொலிட்டிக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து முழு நேர வேலை அப்படின்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். அதான் அப்படி சொல்லக்கூடாது, டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ஃபீல்ட்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படி சொல்லணும். அதேதான். அவர் மதுரை எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா சோசியல் மீடியா மூலமா தான். இவருடைய போஸ்ட்ஸ் எல்லாம் வந்து நானும் நவீனும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2018-19 டைம்ல இருந்தா
ஆமா 19 டைம்ல இருந்து நினைக்கிறேன். நான் நிறைய ஃபாலோ பண்ணிருக்கோம். முன்னாடியே உங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு எபிசோட் நாங்க 2020ல இது பாட்காஸ்ட் ஆரம்பிச்சோம். அந்த அப்போல்லாம் வந்துட்டு ரிசர்வேஷன் பத்தி ஏதாவது ஒரு எபிசோட் பண்ணணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தப்போ உங்களோட பேரை நாங்க ரொம்ப நாளா வச்சுட்டே இருந்துட்டு அதுக்கான டைம் அந்த எபிசோட் பண்றதுக்கான இதுவே சரியா செட் ஆகாம போயிட்டே இருந்துச்சு. அதனால ஒரு வழியா இப்ப உங்களை கூப்பிட்டோம். உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கோம். அதனாலதான் கரெக்ட். நீலம்ல வந்துட்டு அந்த புக் ரிவ்யூலாம் சூழலும் சாதியம் பத்தி அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு எங்க கூட செட் ஆகி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேபி அடுத்த இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் கூட கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம். கண்டிப்பா செட் ஆச்சுன்னா நம்ம இன்வைட் பண்ணுவோம்னு இல்ல, செட் ஆச்சுன்னா நீங்க நாங்க எப்படினாலும் கூப்பிடுவோம். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க வாங்க, கண்டினியூ பண்ணுவோம். இல்ல உங்களுக்கு செட் ஆனா கூப்பிடுவோம் சொன்னேன். எங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும். கண்டிப்பா ஓகே ஓகே ரைட். சரி, அப்ப கண்டென்ட்க்குள்ள போயிடலாமா? போயிடலாம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துங்க. என்ன டாபிக்? ஓகே, அதான் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு போன ஐ திங்க் 2வது சீசன்ல நினைக்கிறேன் அரசியல் கதைப்போம்னே ஒரு எபிசோட் பண்ணிருந்தோம். இவரு கதைப்போம கார்த்திக் அவர் கூட சேர்ந்து பண்ணிருந்தோம். அந்த எபிசோட்ல நம்ம வந்து எதை பத்தி பேசியிருந்தோம் அப்படின்னா, பாலிடிக்ஸ் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கா, அதை ஏன் பேசணும், நம்ம எப்படி இதுக்குள்ள லைக் நம்மளுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ன்றதுக்கான ஸ்டார்ட் பாயிண்ட் எங்க இருந்துச்சு, இந்த மாதிரி ரொம்ப பேசிக் லெவலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட அடுத்த ஸ்டேஜா கூட இதை எடுத்துக்கலாம். லைக் நம்ம ஒரு யூத் அண்ட் பாலிடிக்ஸ் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு யங்கர் ஜெனரேஷனா இருக்கிறவங்க முதல் முறையா பொலிட்டிக்கலி கான்சியஸா அவேரா ஆகணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட உள்ள நுழையும் போது ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்கு. நம்மளுக்கு பல இடங்கள்ல இருந்து பல விதமான கருத்துக்கள், பல எப்படி சொல்றது மூச்சு திணற அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. அதுல வந்துட்டு நம்மள எப்படி வேணா நம்ம அதை கொண்டு போயிட முடியும், நம்மள அது எந்த டைரக்ஷன்ல வேணா எடுத்துட்டு போயிட முடியும். அதுல எப்படி நம்ம கான்சியஸா முடிஞ்ச வரைக்கும் ஒரு சரியான டெசிஷன் எடுக்கிறது, எந்த சோர்சஸ கரெக்டா ஃபாலோ பண்றது, இல்ல நம்ம பண்றதுல என்ன மாதிரி விஷயங்கள் தப்பா இருக்கு, இதெல்லாம் ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் கிளாரிட்டியோட அணுகிறதுக்கு இந்த எபிசோட் ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுதான் இந்த எபிசோடோட மூலக்கரு. கரெக்ட். அந்த பாலிடிக்ஸ் கத்துக்கணும் இல்ல பாலிடிக்ஸ்ல அவேரா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி, இல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு நூல் பிடிச்சு போறதுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி இந்த எபிசோட் கிக் ஸ்டார்டர். ஆமா, அவ்வளவுதான். நான் இந்த எபிசோட இன்னொரு விதமா யூஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னா யூத் ஏன் பாலிடிக்ஸ்க்கு வர மாட்டாங்க அப்படின்றது யூத் மேலேயே பழி போடுற ஒரு நரேட்டிவ் இருக்கு. அதாவது வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து நாட்டின் மீது பற்று கிடையாது, இல்ல சமூகத்தின் மீது பற்று கிடையாது, அவங்க சோம்பேறிகளாக இருக்காங்க, அவங்க அறிவற்றவர்களாக இருக்கிறாங்க. ஏதோ முன்னாடி தலைமுறையில எல்லாரும் பிறக்கும் போதே பயங்கர அறிவுகோடும் முனைப்போடும் பிறந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் இருக்குது. அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா, இல்ல இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, ஆனா அவங்களெல்லாம் ஒண்ணும் மாத்த முடியாது இனிமேலு, அது வந்து கைய மீறி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹோப்லெஸ்னஸ். 2 நேரட்டிவ் இருக்கு. இந்த 2 நேரட்டிவையும் வந்து உடைச்சு ஏன் வந்து இந்த தவறுகளுக்கு வந்து இளைஞர்களே காரணம் கிடையாது அப்படிங்கிறதும், ஆனா இளைஞர்கள் நினைச்சாலும் அந்த நிலையை மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இத நம்ம கொண்டு போலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இத நாங்க ஆக்சுவலா இத கேள்வியாவே கேட்கணும்னே இருந்தோம். இதுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். உங்களோட பார்வையில நீங்க எப்படி நினைக்கிறீங்க? லைக் இப்போ சொல்லுவாங்கல்ல, நம்மளோட முன்னாடி ஜெனரேஷன் வந்துட்டு அரசியல்ல வந்துட்டு ரொம்ப அவேரா இருந்தாங்க, ரொம்ப விஷயம் தெரிஞ்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு அந்த மாதிரி யாருமே அதுல பெருசா இல்லைன்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்குல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முன்னாடி ஜெனரேஷனுக்கும் இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோக்கும் நம்மள எப்படி இருக்கும்? லைக் நம்ம இன்னும் அதிகமா அவேரா இருக்குமா, இல்ல அவங்க இன்னும் பெட்டரா இருந்தாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நான் வந்து இது அவேர் அப்படின்றதுக்குள்ள அவங்க பொலிட்டிக்ஸ்குள்ள நுழைறாங்க இல்லையா, அதுவே நான் வந்து முன்னாடி ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனுக்கும் சில நம்ம வந்து ஒரு வகைப்படுத்திக்கலாம். எதெல்லாம் பொலிட்டிக்கல் ரீசனிங், எக்கனாமிக்கல் ரீசனிங், எதெல்லாம் சோசியல் சைக்கலாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றத வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ முதல்ல வந்து ஒரு எக்கனாமிக்கல் லெவல்ல எடுத்துக்கிட்டீங்க, பொலிட்டிக்கல் எக்கானமி லெவல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முன்னாடி ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 60, 70கள்ல பாத்தீங்கன்னா காசு இருந்தா படிக்க வைப்பாங்க, இல்லைன்னா நீ வந்து ஊர்லயே வந்து கிராமத்திலே வந்து விவசாயம் இல்ல விவசாயம் சார்ந்த தொழில் ஏதாவது பண்ணுவாங்க, அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து படிப்பை பத்தியே பயங்கர அவேர்னஸ் வருது. ஒரு IAS அதிகாரிகிட்ட நான் பேசணும் சொன்னேன், இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து கல்வி நிறைய அச்சீவ் பண்ணிருக்கோம், அது திராவிட ஆட்சி நிறைய கை கொடுத்துருக்கு, எல்லாம் சரி, அது உண்மைதான். அதே பக்கம் இங்க சமூக இயக்கங்கள் தொடர்ந்து கல்வியோட தேவையை வந்து முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யறதுனால இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஆட்டிடியூட்னா தலையை அடமான வச்சாது பிள்ளைய படிக்க வச்சிருக்கோம் அப்படின்ற ஆட்டிடியூட் அதுக்கப்புறம் தான் வருது.
அப்போ எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா 90களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல்விங்கிறது வந்து அவ்வளோ காஸ்ட்லியான அஃபேர் கிடையாது. கடன் வாங்கி படிக்க வைப்பாங்க. ஆனா அவங்க அது வேலைக்கு போனா அந்த கடனை கட்டிடலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களால லோன் போடாம படிக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து ஆஸ் ஆஃப் நவ் செப்டம்பர் 2022 வந்து ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்னா 90,000 கோடிக்கு வந்து ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் லோன்ஸ் மட்டும் இருக்கிறாங்க இந்தியாவில். 90,000 கோடிக்கு. அது வந்து என்னன்னா ஃபார்மல் செக்டர்ல வாங்கின லோன்ஸ். இப்ப நீங்க அதை வந்து கந்து வட்டி வாங்கினது, அன்அபிஷியலா வாங்கின லோன்ஸ், இல்ல பர்சனல் லோன்ற பேர்ல அவங்க வாங்கிட்டு படிப்புக்கு செலவு பண்ணது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் கோடி போகும். இட் இஸ் பிகர் தென் எனி சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் இந்த கண்ட்ரி அப்படின்னும் போது, அப்ப இன்றைய மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய பொருளியல் சிக்கல் இருக்கு, அவங்க மேல எவ்வளவு பெரிய கடன் சுமை இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கெடுக்கணும். இன்னொன்னு, இந்த ஃபார்மல் செக்டர் வேலைகள்லாம் இன்னைக்கு வந்து பறிக்கப்பட்டே வந்து எல்லாம் இன்ஃபார்மல் ஆக்கப்படுது, எல்லாம் கான்ட்ராக்சுவல் ஜாப் தான். அப்ப அவங்களுக்கு வந்து முன்ன மாதிரி ஒரு சின்ன செக்ஷன் அன்னைக்கு அரசியல் பேசும்போது ஒரு தீர்க்கமாக கட்டுரைகள் எழுதக்கூடிய இல்ல வந்து அறிவுத்தளத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் ஜாப் இருக்கு. ஒரு ஏதாவது ஒரு ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க. இன்னைக்கு அந்த ஸ்டேபிள் ஜாப்ன்றதெல்லாம் கிடையாது. அவன் வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை தன் வேலை போயிடணுமான்ற பயத்திலேயே தெரிய வேண்டியதா இருக்கு. அப்போ அது இருக்கு. இன்னொன்னு, இப்போ வந்து மார்க்ஸோட ஒரு லைனை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப லைட்டா எடுத்துப்பாங்க. அதாவது வந்து இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை உங்கள் அடிமைச்சங்களை தவிர உலக தொழிலாளர்களை ஒன்று கொடுங்கன்னு அவர் சொன்னதை சொல்லுவாங்க. இது அவங்க வந்து இழப்பதற்கு ஒன்றுமில்லைன்றத வந்து அது சாகசமா வாழ்வா சாவன் சண்டை போடுங்கன்னு அவர் சொன்னார் நினைச்சுக்குவாங்க. ஆனா அதுல இருக்கிற பொருளியல் கண்ணோட்டத்தை பார்க்கணும். ஏன் உழைக்கும் வர்க்கம் எழுந்து அவர் போராடும் நினைச்சாரு அப்படின்னா, உழைக்கும் வர்க்கத்துக்கு இழக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. சண்டை போட்டா இதை இழந்துருவோமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வீடோ நிலமோ எதுவுமே கிடையாது. சோ அவங்க போராடலாம் அப்படின்றதுதான். அதே போலதான் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல இருந்த மாணவர்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ஏதாவது இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா 30 வருஷமா வந்து ஒரு சிறு தொழில் பண்ணியோ இல்ல கொத்தனாரா இருந்தோ ஏதோ அந்த மாதிரி வேலையாளா இருந்தோ சிறுக சிறுக சேர்த்து ஒரு சின்ன வீடு வாங்கியிருப்பாங்க. இல்ல வந்து வீட்டுல இருக்க பெண்களோட திருமணத்துக்காக ஒரு 20 பவுன் நகையோ 25 பவுன் நகையோ வாங்கியிருப்பாங்க. அப்ப இந்த மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் இதை இழந்துருவோமோன்ற பயம் இருக்கு. இப்ப இழக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து அரசியல் பொருளாதார காரணங்கள் அவங்களை தடுக்குது. இன்னொன்னு, இப்போ ப்ரீவியஸ் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 70 80கள்ல இல்ல 60கள்லயே கூட மாணவர்கள் திரண்டெழுந்து போறாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு எம்எல்ஏ இல்ல அந்த பஞ்சாயத்து தலைவர், அந்த ஊர்ல தான் அவங்களுக்கு ஒரு மேஜர் வில்லன் இருக்காங்க. அதை எதிர்த்து அவங்க போராடினா மேக்சிமம் ஒரு ஸ்டேட் லெவல் வரைக்கும் போராடுற அளவுக்கு தான் ஸ்கோப் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ன்றது பயங்கர குளோபல் ஆயிடுச்சு. ஆஃப்டர் குளோபலைசேஷன் அவன் என்னதான் அங்க இருக்கிற எம்எல்ஏ எடுத்து போறான்னாலும் அந்த எம்எல்ஏவே ஒரு பெரிய மிஷின்ல ஒரு சின்ன பான் தான், ஒரு பெரிய செஸ் கேம்ல ஒரு சின்ன சிப்பாய் மாதிரி தான். அப்ப யாரை எதிர்த்து போராடுறது, எப்படி போராடுறது? இங்க உட்காந்துட்டு நான் வந்து எலான் மஸ்க் எதிர்த்து போராட முடியாதுல்ல. அப்ப அந்த தெளிவும் கிடையாது. அப்ப அரசியல அந்த அளவுக்கு விரிவடைஞ்சது. சோ இது அரசியல் பொருளாதார காரணங்கள். இப்போ அதை விட்டுட்டு இப்ப சமூகம் உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலே வேற ஒரு மாற்றம் நடந்திருக்கு இளைஞர்கள். என்ன அப்படின்னா, நம்ம வந்து கூட்டு குடும்பத்துல இருந்தோம் முன்னாடி, கரெக்டா? 90களுக்கு முன்னாடி கூட்டு குடும்பத்துல இருந்தோம். இப்ப அந்த குடும்பங்கள் உடையுது. இன்னொரு பக்கம் நம்ம எல்லாத்துக்குமே பொதுவாகவே ரிலீஜன் மேல இருக்கிற பற்று சும்மாவே குறைக்குது. நம்ம வந்து கடவுள் மறுப்பாளர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவாகவே மத சடங்குகள்ல இருந்து கொஞ்சமும், அப்புறம் அர்பனைசேஷனால சாதி வந்து ஒளிஞ்சு போயிடல. ஆனா முற்றிலும் சாதிய வாழ்க்கையே, அதாவது அவன் பிறந்ததுல இருந்து அவன் வந்து அதாவது ஒரு நாள் விடிஞ்சதுல இருந்து படுக்கிற வரைக்கும் சாதியே அவனை வந்து சுத்தி இருக்குன்ற அளவுக்கு இல்லாம ஒரு அர்பனைஸ்ட் வாழ்க்கையை நோக்கி போறதுனால என்ன விளைவு ஏற்படுது அப்படின்னா, இதுல நிறைய நன்மைகள் இருக்கு. ஆனா இப்போதான் வந்து அம்பேத்கர் வந்து ஏன் வந்து புத்திசம தழுவுறாரு, இல்ல ஏன் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஒரு இயக்கமா நடத்துறாரு அப்படின்னா, இந்த மூட நம்பிக்கைகள்ல இருந்து மக்களை வெளியே கொண்டு வந்தா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா கைடிங்க்கு ஒரு எத்திக்ஸ் நீங்க தரணும். இல்லைன்னா அவங்க எங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க? சோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்களுக்கோ இல்ல மாணவிகளுக்கோ கூட்டு குடும்பமே அவன் இதை பண்ணும் அதை பண்ணணும்னு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கும். இல்ல அதுவே எல்லாத்தையும் தீர்மானிச்சிடும். அதே போல இது நல்லது இது கெட்டது அப்படிங்கறத அவங்களுக்கு ரிலீஜன் சொல்லிடும். அது தப்பு ரைட்டுங்கிறது வேற மேட்ரு, அது வந்து ரொம்ப மட்டமானது சூப்பர்ஸ்டிஷனானது வேற மேட்ரு. ஆனா அவங்க யோசிக்க தேவையில்லை, இது தப்பு இது ரைட்டு, இதை பண்ணாத இதை பண்ணு, இந்த தொழிலுக்கு போ, இவங்களை கல்யாணம் பண்ணி பண்ணு, இந்த சோசியல் ஆர்டரை அவங்க எல்லாத்தையும் சொல்லிடும். ஆனா இப்ப அது எல்லாத்தையும் வெளியே வந்துட்டு, ஆனா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான உங்களுக்கு மெக்கானிசம் சயின்ஸும் உங்களுக்கு இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் ஒவ்வொரு விஷயத்தையும் இது நல்லதா கேட்டதான அவங்களே யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டியது. சமூகத்துல பாக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களே ஆராய வேண்டி இருக்கு அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு மென்டலி ட்ரெயினிங்கா இருக்கு.
ஸோ இந்த சிக்கல்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற வாழ்க்கை ஒண்ணா இருக்குது, அவங்க குடும்பம் அவங்கள்ட்ட திணிக்கிற வாழ்க்கை ஒண்ணா இருக்குது. இந்த முரணுக்கு நடுவுல அவங்க வெளியே ஒரு வாழ்க்கையை தேடுறாங்க. அதை இந்த சந்தை பொருளாதாரமும் இந்த சாதிய சமூகமும் அவங்களுக்கு தரதும் கிடையாது. ஸோ இவ்வளவு சிக்கல்ல ஒரு மாணவருக்கு ஒரு உலகமே சேர்ந்து, அதாவது இட் இஸ் மீ அகெயின்ஸ்ட் தி வேர்ல்டுங்கிற அளவுக்கு ஒரு சிக்கல் இருக்கும்போது அவங்க எப்படி சமூகத்தை பத்தி யோசிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம அவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த வழிகளுக்கு, இந்த வழிகளோட நிவாரணமே அவங்க முழு பாலிடிக்ஸை ஏற்றுறாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த வழி நிவாரணைக்கு ஒரு இண்டிவிஜுவலிசம் தேவைப்படுது. என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து 1989க்கு அப்புறம், ரஷ்ய வீழ்ச்சிக்கு அப்புறம் உலகம் ஃபுல்லா வர்க்க அரசியல் வீழ்ச்சி நடக்குது. வர்க்க அரசியல் வீழ்ச்சி நடந்து அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் அங்கீகரிக்கப்படாத இனக்குழுக்கள், பாலினங்கள், இதுக்கான அரசியல் முன்னாடி வருது. அப்பதான் பாத்தீங்கன்னா தேர்ட் வேவ் ஃபெமினிசம் சொல்லிட்டு 3ஆம் உலக நாடுகள்ல இருக்கிற பெண்ணியவாதிகள்லாம் போராடுறாங்க. நீங்க வந்து வெள்ளையா இருக்கிற பெண்களுக்கு மட்டுமே நீங்க வந்து அரசியல் பேசுறீங்க, நாங்க ஆப்பிரிக்க நாடுகள்லயும் தென் அமெரிக்க நாடுகள்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து பெண்கள் கிடையாது அவங்களுக்கு, அப்ப எங்க அடையாளங்கள்லாம் அடையாளங்களே கிடையாதா அப்படின்னு போராட ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா அம்பேத்கரிய அரசியல் வந்து அம்பேத்கர் 100வது பிறந்த நாள் வந்து விழா நடக்குது. அதுக்கப்புறம் அம்பேத்கரிய இயக்கங்கள் வந்து அவரை பத்தி அவேர்னஸ் பெரிய லெவல்ல பரப்புறாங்க. இங்கேயும் சாதிய ஒடுக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட சாதிகள் தங்களோட அடையாளத்துக்காக கோரி போராடுறாங்க. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இதன் வாயிலாக நம்ம வந்து டைவர்சிட்டியை வந்து பேணணும், டைவர்சிட்டியை வேல்யூ பண்ணுங்கிற ஒரு அரசியலுக்கு வரோம். ஆனா இதுல அத வந்து சிஸ்டம் எப்படி திருகுது, நம்மளுக்கு எகென்ஸ்டாவே திருகுது அப்படின்னா, அம்பேத்கர் எங்கேயுமே வந்து தனியா போராடுங்கலாம் சொல்லல. அவர் வந்து சொல்றதே எஜுகேட், ஆர்கனைஸ், அஜிடேட் தான் சொல்றாரு, ஆர்கனைஸ். அதே போல 3ஆம் உலக நாடுகள்ல வந்து போராடின பெண்ணியவாதிகள் யாருமே தனியா போராடுன்னு சொல்லல, அவங்களே கலெக்டிவ் ஆஃப் உமன் தான் எல்லா நாட்டிலையும் உண்டு பண்ணாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, டைவர்ஸ் அப்படின்னா நீ உன்னோட யூனிக்னஸ், உன் இண்டிவிஜுவலிசம் தான் பெருசு, இப்போ அதுக்கான செல்ஃப் கேர் தான் பெருசு. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து இவர் வந்து அனிமே பாக்குறாரு, ராக் மியூசிக் கேட்கறாரு. நீங்க வந்து ஹாலிவுட் படங்கள் பாக்குறீங்க, ராக் மியூசிக் கேட்குறீங்க. நான் வந்து ஜெர்மன், பிரெஞ்சு ஃபிலிம் எல்லாம் பாக்குறேன், நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கேட்கறேன். அப்படின்னா இந்த சிஸ்டம் நம்மள என்ன யோசிக்க வைக்குதுன்னா, நம்ம 3 பேருமே சம்பந்தமே இல்லாதவங்க, நம்மளுக்கு வேற வேற டேஸ்ட் இருக்கு, we are so diverse. உங்க பிரச்சனைக்கு நான் பேசக்கூடாது, என் பிரச்சனைக்கு நீங்க பேசக்கூடாது, நம்ம பிரச்சனைக்கு நம்மளே பேசினா மட்டும்தான் தீர்வு அப்படின்ற ஒரு மனநிலை கொண்டு வருது. ஆனா இந்த மாதிரி மேம்போக்கான கல்ச்சுரல் டேஸ்ட் எல்லாம் நீங்க தூக்கிட்டு பாத்தீங்கன்னா, அண்டர்லைங்க நம்ம 3 பேர்த்தையும் சுரண்டது ஒரே சிஸ்டம் தான். இந்த இண்டிவிஜுவலிசம் வச்சுட்டு என்ன சொல்லுங்க. இல்ல அதான் இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் மைண்ட் செட் இருக்கிறது வந்துட்டு ஒன்னா சேர்றதுக்கு தடையா இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அப்படின்னா அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ இந்த இண்டிவிஜுவலிசம் வந்து அதான் சொன்னேன் இல்லையா, அதாவது எல்லா மனுஷனுக்கும் வழியை தாண்டது மிக அவசியம். ஆனா அந்த வழியை தாண்டது மட்டுமே ஒரு டாஸ்க் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காமனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ நான் வந்து 9வது படிக்கும்போது ஒரு நாளில் பாட்டு வந்துச்சு, யுவன் சங்கர் ராஜா பாட்டு. இன்னைக்கு எல்லாம் ரொமான்டைஸ் பண்றாங்க இல்லையா, அந்த பாட்டு நான் வந்து 12வது எக்ஸாம்ல வந்து வந்த டிப்ரெஷனு, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் சேரும் போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எல்லா டைம்லயும் அந்த பாட்டு எனக்கு துணை கொடுத்துருக்கு. நைட் எல்லாம் உட்காந்து கேட்டிருப்போம். ஆனா அதை தாண்டி வந்திருக்கோம்ல, அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு வந்து வேற அரசியல்லாம் பண்றோம் இல்லையா. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த வழி நிவாரணியவே முழு பிலாசபியா கொண்டு போறாங்க. ஒரு வீடியோ பாக்குறேன், ஒரு குப்பையை வந்து நாய் பொறுக்கிட்டு இருக்கு, பக்கத்துல ஒரு ஆள் பொறுக்கிட்டு இருக்காரு. அந்த பையன் வந்து அந்த வீடியோ எடுத்து ஸ்லோமோல இளையராஜாவோட வீடு தீம் போடுறான், போட்டு அழகா காட்டுறான். அந்த மியூசிக்கை நீக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த நாய் அங்க பொறுக்கிறதும் அவலம், அந்த நாய் பக்கத்துல மனுஷன் பொறுக்கிட்டு இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டின் பெரிய அவலம். ஆனா இது என்ன அழகியல், இதுதான் இந்த மாதிரி வந்து அழகியல் எக்ஸ்பிரஷன் மூலயமாக தங்களோட வழியை போக்கிக்கிறதே முழு நேர அரசியலா வந்து இது செல் பண்ணிக்கிட்டே இருக்கு. செல்ஃப் லவ், லவ் யுவர் செல்ஃப், டேக் ரெஸ்ட் அப்படின்னு. கண்டிப்பாக இதெல்லாம் தேவை. அதாவது மிக கடுமையாக உழைக்கிற இடதுசாரி இயக்கங்கள் கூட அவங்க சொல்றது, உங்க வாழ்வாதாரத்தை ஃபர்ஸ்ட் சேஃப்டி பண்ணிக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூக்குங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம அதை எதுக்கு பண்றோம்? அதுவே வந்து ஒரு முடிவு கிடையாது. அதை பண்றதுனால இன்னொரு நல்லா பண்ணுவாங்கிறதுனாலதான் பண்றோம் இல்லையா. இண்டிவிஜுவலிசம் அதை தடுக்குது, கண்டிப்பாக தடுக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து சொல்லுவாங்கல்ல, மாணவர்கள் வந்து நிறைய இப்போ வந்து ஜாதி சங்கத்துக்கு போறாங்க, இல்ல வந்து ஐயா விஜய் அஜித் ரசிகர்கள் ஆயிடுறாங்க அப்படின்னு. அவங்க ஏன் அப்படி ஆகுறாங்கன்னா,
அந்த ஸ்பேஸை வந்து அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பச்சையப்பாஸ் காலேஜ் வந்து ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்துக்கு பேர் போன காலேஜ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ இல்ல வந்து மதுரையில் அமெரிக்கன் காலேஜோ வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு பெரிய காலேஜஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கும் அங்கங்க சிறு பாக்கெட்ல இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இடங்கள் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து மாணவர்களை வந்து முன்னாடி இடதுசாரி இயக்கங்கள் எங்கெல்லாம் கேப்சர் பண்ணிடுச்சோ அங்க வந்து ரசிகர் இயக்கங்களும் மன்றங்களும் ஜாதி சங்கங்களும் வந்து கேப்சர் பண்ணும். ஏன் அப்படின்னா இடதுசாரி இயக்கங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களால செலவு பண்ண முடியுமோ அதை விட என்ஜிஓக்களும் பெருநிறுவனங்களும் செலவு பண்ண முடியும். ஸோ வந்து 1990s அப்புறம் இடதுசாரி இயக்கங்கள் வந்து பின்வாங்கிடுச்சு. ஏன்னா அவங்களால முடியல, அதுக்கு மேல சக்தி இல்லை. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த அமைப்பு முறை, ஏன்னா இப்போ நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரியார் சுயமரியாதை இயக்கம்னா அந்த கூட்டு குடும்பத்தையும் இல்ல வந்து பிற்போக்குத்தனங்கள்ல இருந்து வெளியே வந்த ஒரு ஆணும் பெண்ணும் அந்த இயக்கம் துணையா நிற்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைனா இயக்கம் துணையா நிற்கும். அந்த மாதிரி அமைப்பு முறையே இல்லாம போகுது இப்ப. அப்ப இங்கதான் வந்து ரியலான பாதகம் என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து சோசியலா ஒரு குரூப்பா இயங்குறதே எங்கன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா தான். அதனாலதான் அவங்க சோசியல் மீடியா சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் நினைச்சுக்கிறாங்க. இந்த பட்டிமன்றத்துல எல்லாம் நடத்துவாங்க, மொபைல் போன் அவசியமா அனாவசியமா அப்படின்னு. அதுல வந்து ராஜா வந்து, ஐயா நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டிய பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓபன் பண்றான்னு ஆரம்பிப்பாரு. அந்த அம்மா வந்து ஆமா வீட்டம்மா அவங்க வந்து வேற ஏதாவது சொல்லி ராஜாவை கலாய்ப்பாங்க. சோ ஆனா பாத்தீங்கன்னா இங்க படிச்சவங்களுமே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதோட இன்னொரு வருஷம் தான் பேசுவாங்க. ஏதோ மொபைல் போன் மட்டுமே டிஸ்ட்ராக்ஷனா இருக்கிறது மாதிரி இல்ல, மொபைல் போன் அவங்க யூஸ் பண்றதுனாலதான் மொபைல் போன் யூஸ் பண்றது வந்து ரூட் கிடையாது, கான்சிக்வன்ஸ். நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னது இந்த அரசியல் பொருளாதார காரணங்கள், இந்த அமைப்புகள் வீழ்ச்சி, அப்புறம் இந்த சோசியல் சேஞ்ச், இதெல்லாம் தான் காரணங்கள். இதெல்லாம் நடந்ததுனாலதான் அவங்க வந்து நேரா மொபைல் போனுக்கு போறாங்க. ஓகே, நீங்க சொன்ன பாயிண்ட் அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த வலி நிவாரணியவே வந்துட்டு முழு நேர அரசியலா எடுத்துக்கிறது, அது ஆக்சுவலா அது கொஞ்சம் ஃபோக்கஸாவே யோசிக்கணும்னு தோணுது. ஏன்னா இப்ப எனக்கே அது கொஞ்சம் ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசுற அரசியல் பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னா, அகைன் சொன்ன மாதிரி இப்ப சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் பாக்குறோம், அந்த போஸ்ட பார்த்த உடனே அதுக்கான ரியாக்ஷன், அதுக்கான ஒரு ஸ்டோரி போடுறது, அதை பத்தி நம்மளுக்கு க்ளோஸ் சர்க்கிள்ல அதை வந்து அதிகமா டிஸ்கஸ் பண்றது. அந்த க்ளோஸ் சர்க்கிளுமே என்னவா இருக்கு அப்படின்னா நம்மள மாதிரி ஒத்த சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு ஆட்களோட மட்டுமே அதை டிஸ்கஸ் பண்ணி அந்த அது என்ன சொல்றது, அது ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்குதுல, ஒரு எமோஷனல் சாட்டிஸ்பாக்சன் அதோட நின்றுது. அதுவே நம்ம அரசியல் ஆக்டிவா இருக்கோம்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அதை தாண்டி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே இல்லைன்ற மாதிரிதான் தோணுது. கண்டிப்பா. இப்போ ஆக்சுவலி அந்த லைன்ல பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவோட பிரதான அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைப் தான். ஒண்ணு, சங்கிகளுக்கு பேக்கரியை விடணும், இல்ல வந்து பார்ப்பனர்களை காண்டி ஏற்றணும். ஏன்னோ அது பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி. இப்போ ஒருத்தனை திரும்பி பார்க்க வைக்கணும், ஒருத்தனை நம்ம பேசுறதை கேட்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு டூலா யூஸ் பண்ணணும், சர்க்காசம், நகைச்சுவை, இல்ல கேலி கூத்தெல்லாம். ஆனா கடைசி வரைக்கும் அதே பண்ணிட்டு இருந்தா அவன் வந்து சங்கிகள் வந்து பயங்கரமா காமெடி பண்றீங்களா, இந்தாங்கடா உங்களுக்கு அரசியல் அதிகாரம்னு கொடுத்துட்டு போயிட மாட்டான். இல்ல பார்ப்பனர்கள் வந்து ஐயோ நாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிக்கிறோம், உங்க ஆளுங்களை வந்து ஜட்ஜ் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட போறதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து இதை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்தா நீங்க சொல்ற மாதிரி அதுல யூஸ் எதுவும் கிடையாது. அவங்க ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுத்து இன்னும் அக்ரெசிவா அப்போஸ் பண்ணுவாங்களே தவிர இதனால எந்த பிரயோஜனமே கிடையாது. நம்ம மனசார்தல் இருக்கும், ஓகே நான் கலாய்ச்சேன் தவிர அதுல எதுவும் யூஸ் இருக்க மாதிரி தெரியல. இல்ல, அவன் ஒரே ஒரு கையெழுத்துல டிசம்பர் மாசம் வந்து பயங்கரமா போட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும், சங்கிகள் சங்கிகள் அப்படின்னு. ஏன்னா இப்ப இந்த ஆளுநர் வெளியேற்றம் செஞ்சா அது செமையான நடவடிக்கை தான், இல்லைன்னு சொன்னா பயங்கரமா நானும் பாராட்டினேன். இப்ப அதை வச்சுட்டு சங்கிகளை கலாச்சிட்டே இருக்கிறோம். ஆனா அதே சமயம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி அது ஜனவரில, டிசம்பர்ல அதே மாதிரி ஏதோ நடந்தது. அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்துல ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்ல பல லட்சம் முஸ்லிம் மாணவர்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் தூக்கிட்டான் கவர்மெண்ட். ஸோ சோசியல் மீடியால வரதுக்கும் ரியல் ஆக்ஷன்ல அவன் பல கோடி பேரை பல லட்சம் பேரை ஒரே நாள்ல வந்து பாதிக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை பண்றான். ஆனா நம்ம வந்து சோசியல் மீடியால ஒண்ணு காண்டேத்துற அரசியல், இன்னொன்னு என்னன்னா எப்ப பார்த்தாலும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மட்டுமே பேசுற அரசியல். அதாவது வார்த்தைகள்
இது ஒரு முக்கியமான விஷயம். கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு நம்ம இந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் நவீனும் பேசும்போது இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது இத இந்த இந்த பாலிடிக்ஸ்ன்றதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஆட்சி முறை கவர்னன்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதும் ஒரு பாலிடிக்ஸ் தான். அதே சமயம் நம்ம ஐடியாலஜிக்கலா பேசக்கூடிய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்னு பேசக்கூடிய இப்ப ஃபெமினிசமோ இல்ல கேஸ்டிசமோ இதை பத்தி பேசக்கூடியதுமே அது பாலிடிக்ஸ் தான். இதை வந்து ஒரு டெர்மினாலஜியா எங்களால அதை பிரிச்சு சொல்லக்கூட கிளாரிட்டியா சொல்ல தெரியல. ஆனா இந்த இந்த ஆட்சி ரிலேட்டடான கவர்னன்ஸ் ரிலேட்டடான பாலிடிக்ஸ்குள்ள போறதை விட இந்த ஐடியாலஜி ரிலேட்டடான பாலிடிக்ஸ்ல தான் அதிக நேரம் செலவழிக்கிற மாதிரியும் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியும் இருக்கு. இப்போ அது முக்கியம் தான். ஐடியாலஜிக்கல் இன்ட்ரெஸ்ட் காட்டி டைம் செலவழிச்சாலும் அதுக்குள்ளேயும் ப்ராப்ளம்ஸ், அதுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கணும்ல. லெஃப்ட் லீனிங் பீப்புளுக்குள்ளேயே சண்டை நிறைய வருதுன்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் மத்தூர். கண்டிப்பா. இதுதான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் டெர்மினாலஜி விட்டுருவோம். ஐடியாலஜிக்கல்குள்ளேயே நம்ம வந்து ஐடியாலஜிக்கல் எல்லாம் வந்து சோசியல் மீடியா டிஸ்கஸ் பண்ணப்படுறது ஐடியாலஜியே கிடையாதுங்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நுனிப்புள் மீதலாகவும் அது வந்து அந்த ஐடியாலஜி வந்து மக்களுக்கு ஒத்து போகாத ஐடியாலஜியாவும் இருக்குது. அதாவது ஒத்து போகனா மக்களுக்கு சம்மந்தமே இல்லை, நம்ம ஏதோ ஒரு ஆகாசத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே பிரான்ஸ் பனான்னு சொல்லிட்டு ஒரு கருப்பினத்தவர், ஒரு பெரிய இன்டெலெக்சுவல். அவர் வந்து ஆப்பிரிக்கால வந்து காலனியலிசம் பற்றியும் கருப்பினத்தவர்கள் உலகம் முழுக்க சுரண்டப்படுவது பற்றியும் நிறைய எழுதுகிறார். அவர் வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவார். என்ன அப்படின்னா, என்னைக்கெல்லாம் அதிகாரத்தை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட இனம் எழுந்து போராடுதோ அப்பெல்லாம் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியாலஜியை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடும் அதிகார வர்க்கம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு காலத்துல வந்து நான் வயலன்ஸ் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, போராடுற ஒரு இயக்கத்தை இன்னொரு அடிப்பட்ட இயக்கத்துல இருந்தே இன்னொரு பக்கம் அடிப்பட்ட இனத்துல இருந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வயலன்ஸை கையாளுறீங்க அப்படின்னு. ஏன்னா அது வயலன்ஸா ஐஎம்சியான்னு இவங்களுக்குள்ளே இவங்க சண்டை போட்டுப்போம். அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்றாருன்னா டெக்கோரம் அப்படின்னு. அவரு இப்ப நம்ம பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சொல்றோம்ல, அது மாதிரி அதுக்கு முன்னாடி டெக்கோரம் அப்படின்னு. அதாவது ஒரு கருப்பினத்தவர் வந்து ஒரு வெள்ளையரை பார்த்து இந்த குற்றத்தை பண்ணீங்கன்னு சொல்லும் போது அவர் சரியான வார்த்தைகளை பிரயோகிக்கணும், அவர் சரியான உடையை உடுத்திருக்கணும், அவர் சரியான டோன்ல பேசணும், கோர்ட்லன்னா கோர்ட்டுக்கு தகுந்த மாதிரி லாங்குவேஜ்ல பேசணும் அப்படின்னு அப்படி ஒரு கண்ட்ரோலை இம்போஸ் பண்றது. இன்னைக்கு ஆக்சுவலி பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிதான் இருக்கு. நீங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அவசியமா இல்லைன்னா சொல்லல. அதாவது ஏற்கனவே ஒடுக்குதலை சந்திக்கிற மக்களுக்கு இன்னும் மன உளைச்சலை ஏற்படுத்தாத விதம் உங்க வார்த்தையை அமைச்சிக்க வேண்டியது கரெக்ட் தான். ஆனா அதை வச்சுட்டு ஏதாவது நீங்க கூகுள் யூஸ் பண்ணுங்க, இல்ல என்ன வேணாலும் ஏஐ யூஸ் பண்ணி பாருங்க, ஒரு 10 பாஜக காரனை நாங்க மன்னிப்பு கேட்க வச்சிருக்கோம், இல்ல அவன் நடத்தைய மாத்த வச்சிருக்கோம் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வச்சுன்னு கடந்த 10 வருஷத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் வந்து இந்த கிணறு ரசீது மாதிரி நான் சட்டையெல்லாம் கட்டிப்பட்டு போயிருவேன். இதை வச்சுக்கிட்டே நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு தான் ஜாஸ்தி. இன்னொன்னு, இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்க்கும் நேரடி மக்கள் அரசியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாதி டைம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பாதி பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ல அடிச்சுக்கிறதே முதல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் அடிச்சுக்கிட்டு. அதுக்கும் நம்ம நாட்டுல 90% மக்களுக்கு சம்பந்தம் கிடையாது. சோசியல் மீடியா தான் மொத்த பாப்புலேஷனே நம்பிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள இருக்கிற பாப்புலேஷன் மட்டும் தான் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு, இந்த அரசியல்வாதிகள் பேசுறது, செலிபிரிட்டிகள் பேசுறதுல இந்த வார்த்தை வந்து சாதிய வார்த்தை, இந்த வார்த்தை ஆணாதிக்கம் சுட்டி காட்டுறதெல்லாம் தேவையானதா இல்லைன்னா சொல்லலாம். ஆனா அவன் வார்த்தையில அப்படி பேசிட்டு இல்ல வார்த்தையில நல்லதா பேசுறவன் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேரை கொல்றதுக்கான திட்டத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அதையே விட்டுருவாங்க ஃபுல் டைம். நான் என்ன சொல்றேன்னா, இளைஞர்கள் வந்து ஒரு மெஷர் வச்சுக்கலாம். சரி, ஒரு பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் நான் கால் அவுட் பண்ணேன்னா அதுக்கு இணையாக ப்ரொபோர்ஷனட்டா 5 ரியல் இஷ்யூ பத்தி நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பயாவது ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் வந்து நிறைய என்கிட்ட டவுட் கேட்கறவர இல்ல என்கிட்ட வந்து இந்த மாதிரி இப்போ பாட்காஸ்ட் ரிக்வஸ்ட், யூடியூப் சேனல் ரிக்வஸ்ட் வரவங்க ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் வந்து இவங்க ஆணாதிக்கமா பேசிட்டாங்க, இவங்க வந்து ஜாதிய ரீதியா பேசிட்டாங்க, இவங்களுக்கு வந்து வர்க்க புரிதலே இல்லை அப்படின்னு கால் அவுட் பண்றதாவே இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இந்த நாங்க அகாடமி ஃபார் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் ஒன்று வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்சஸ்ல சில பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் மெட்டீரியல் கொடுப்போம். அந்த ரீடிங் மெட்டீரியலை படிச்சு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, இந்த பசங்க பொண்ணுங்கெல்லாம் லேட் டீன்ஸ் ஆர் ஏர்லி 20s, மோஸ்ட்லி ஏர்லி 20s வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு பேராகிராஃப் எடுத்து படிக்கிறாங்கன்னா அந்த வரி படிக்கும் போதே அதுல காஸ்டிசமா தான் இருக்கா, செக்ஸிசமா தான் இருக்கா, பாடி ஷேமிங்கா தான் இருக்கா, ஒவ்வொரு வரி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வரியை படிச்சு அந்த வரி என்ன சொல்ல வருதுன்னா கேட்கறதே கிடையாது. எவ்ரி வரிக்கு சண்டை போடுறது. அப்புறம்
அது அந்த பேராகிராஃப் ஃபுல்லா என்ன சொல்லுச்சு அப்படிங்கறத வந்து அவங்க தலைக்குள்ள கிடையாது. எந்தெந்த வார்த்தையெல்லாம் அவங்க தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் அவங்க தலைக்குள்ள இருக்கு. அதை வந்து அவங்க வந்து ஃபுல்லா படிக்கிறதுக்குள்ளேயே என்கிட்ட டவுட் கேட்டே இருக்காங்க. நான் வந்து ஒரு 10 தடவை சொல்ல வேண்டியது இருக்கு. முதல்ல அந்த ஃபுல் பேஜை படிங்க, படிச்சுட்டு பேசுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து இந்த ஆத்தர் என்ன இவ்வளவு செக்ஸிஸ்டா இருக்காரு, ஏன்னா அந்த வந்து 1700 சம்திங் எழுதிருக்காரு. அப்போ வந்து the man in his tendency, the man in his ஐடியாலஜின்னு எழுதுறாரு. ஏன்னா அப்ப அந்த மொழி நடை அப்படி இருந்திருக்கு. ஆனா டக்குன்னு இதுதான் வந்து அவங்களுக்கு ஸ்பார்க் ஆகுது. என்ன ஆகுதுன்னா இது வந்து நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக்கிறது இல்ல அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்னு, அவங்களுக்கு வந்து கெட்ட கருத்துக்களையே கூட ஏன் கெட்டதுன்னு கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல இருக்கிற செக்ஸிசம், காஸ்டிசம் அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் அவங்க எதிர்க்கிறாங்க ஒழிய அதை விட பல மடங்கு விஷமா கோர் ஐடியாலஜியே இருக்கு அப்படின்றத அவங்க கவனிக்கிறது இல்லை. சோ இதனால நம்ம என்ன டிஸ்டிங்ஷன் வருதுன்னா ஃபார்ம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ரெண்டு இருக்குது. ஒண்ணு அதாவது தோற்றம், கரு. இப்போ நான் ஒரு எளிமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 ரஜினிகாந்த் டைலாக் இருக்கு. ஒண்ணு உங்களுக்கே தெரியும், படையப்பால பொம்பளையா இருக்கணும் அப்படின்ற டைலாக். அருணாச்சலம் படத்துல வந்து ஐயா மீச முளைச்சவன் ஆம்பளை இல்ல, மீச முளைச்சதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை கரைச்சு சோறு போடுறவன் தான் ஆம்பளை. என் அப்பா அம்மா சொத்தை வந்து அனுபவிக்க எனக்கு உரிமையும் இல்ல, உட்கார வச்சு சோறு போட எனக்கு அப்பா அம்மாவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்க வாங்கிட்டு போவாரு. இப்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மட்டுமே வச்சிருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டையுமே டிஸ்கார்ட் பண்ணிருவீங்க ஆணாதிக்கம். கரெக்டா? ஏன்னா மீசம் முளைச்சோம். ஆனா இப்போ ஃபார்ம் அண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு நீங்க டிஸ்டிங்ஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கருவிலேயே இந்த பொம்பளையா இருக்கணும் டைலாகு குப்பை, ஆணாதிகமானது. அது சொன்ன விதமும் குப்பை. அதனால ஃபார்ம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ரெண்டுலயுமே ஃபெயிலியர். ஆனா இப்ப இந்த டைலாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரு வந்து ஆணாதிக்கம் கிடையாது. கரு வந்து என்னன்னா நீ உழைச்சு சாப்பிடு, உங்க அப்பா அம்மாவை நம்பி இருக்கான்றதான் கரு. அது ஃபார்ம்ல தான் ஆணாதிக்கமா இருக்கு. கரெக்ட். சப்ஸ்டன்ஸ்ல வந்து ஆணாதிக்கம் இல்ல, ஃபார்ம்ல ஆணாதிக்கம் இருக்கு. அதுக்காக அதுல அனுமதிக்கணுமான்னு கிடையாது. ஃபார்மை நீங்க ரிஃபார்ம் பண்ணணும். ஆனா சப்ஸ்டன்ஸ டோட்டலா மாத்தணும். சப்ஸ்டன்ஸ்ல தப்பு இருந்தா. சோ இந்த டிஸ்டிங்ஷன் இருந்தாதான் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு குவாலிட்டேட்டிவா சேஞ்ச் வேணும், எந்த இடத்துல எல்லாம் ரிஃபார்ம்ஸ் வேணும், அதாவது எந்த இடத்துல வந்து அவங்களை ரெகுலேட் பண்ணா போதும், எந்த இடத்துல நீங்க வந்து தீர்க்கமா எதிர்க்கணும் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் உருவாக்கணும் யாரு, விவேக் அக்னிஹோத்ரியும் சாதாரணமா வந்து இந்த அரசியல்லாம் பெரிய புரிதல் இல்லாம ராணுவ வீரர்களுக்கு கெத்தி ஏத்தி அவனா ஒரு படம் எடுக்கிறான். இப்போ புரிதலற்ற ஒரு துப்பாக்கிக்கெல்லாம் ஏதாவது ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒரே தட்டில வச்சு அடிக்கணும். நீ அக்னிஹோத்ரியும் ஒண்ணுடா அப்படின்னு. அப்போ இது வந்து ஒன்னும் நம்ம ஒன்னும் இயக்குநர்கள் வந்து ஐயோ அழிச்சு போயிருவாங்க அப்படின்னு. அவங்க பல கோடிக்கு சம்பளம் வாங்குறாங்க, அவங்களை அடிக்காம போங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா இதுல நம்மளுக்கு நுட்பமான அரசியல் கத்துக்கிறதுக்கு ஸ்கோப் இழக்கிறோம் நம்ம. இது ஏன்னா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இப்ப பாஸ்டரிங், இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்போ ஒரு 15-20 வருஷம் முன்னாடி நீங்க வந்து ஒரு நல்ல ஆண் அப்படின்னா நீங்க வேலைக்கு போகணும், நீங்க வந்து வண்டி வச்சிருக்கணும், அம்மா அப்பா ஒழுங்கா பாத்துக்கணும், வீட்டை ஒழுங்கா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே ஒரு பெண் அப்படின்னா நீங்க வந்து இந்த சீரியல்லாம் காட்டுற மாதிரி அப்படியே பொத்தி அப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த மாடல் பெண்கள், மாடல் ஆண்கள் இருப்பாங்க. ஆனா இப்ப சோசியல் மீடியால எப்படின்னா ஒரு பையன் அப்படின்னா ஒரு பெரியாரிவாதியாவோ அம்பேத்கர்வாதியாவோ இருக்கணும், ஒரு பெண்ணா பெண்ணியவாதியா இருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பிக்ஸ் பண்றோம் இல்லையா. ஒரு சோசியல் மீடியா ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த ப்ரெஷருக்கு என்ன பண்றோம், இப்போ முன்னாடி நவீன் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ பார்த்தா எல்லா இஷ்யூக்கும் கருத்து தெரிவிக்கணும். அந்த இஷ்யூ பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கா தெரியல அப்படிங்கறலாம் கிடையாது. ஏன்னா ஒரு 4 இஷ்யூக்கு கருத்து தெரிவிச்சு 5வது இஷ்யூக்கு கருத்து தெரிவிக்கலன்னா அது என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸே நம்மள வந்து நீ ஆணாதிக்கவாதி தானே, ஏன் இது போல, நீ சாதியாவது தானே, ஏன் இது போல, அன்னைக்கு நான் வந்து மெடிக்கல் லீவ்ல இருந்தேன்டா அப்படின்ற மாதிரி. இதேதான் ப்ரோ. இப்ப வந்து இப்ப இந்த வேங்கை வயல் சம்பவத்துக்கு வந்து இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா என் புதுக்கோட்டை தான் என் சொந்த ஊரு. எனக்கு வந்து இது நான் கண்டிப்பா ஏதாவது சொல்லணும் அப்படி தோணும். ஆனா வந்து எனக்கு நான் வேற வேலையில இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன், இல்ல ஏதோ ஒரு பர்சனல் ரீசனால பண்ணாம இருக்கேன். இப்ப யாராவது வந்து என்கிட்ட வந்து நீ இந்த விஷயத்தை நீ சொல்லல, நீ புதுக்கோட்டைக்காரன், அதனால நீ இதை மட்டும் எஸ்கேப் ஆகிடுறியா சொல்லாம அப்படின்னு கேட்டா அது எந்த அளவுக்கு தப்பா இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க சொல்றது. இந்த நான் நிஜமாவே எனக்கு உடம்பு சரியில்லை அப்ப போயிட்டு நீ எப்படி பின் பாயிண்ட் பண்ணி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் அது ஏன் வருதுன்னா அந்த ஆக்ஷனே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆக்டர்ஸ், நான் பேர் சொல்ல விரும்பல,
அவங்க எல்லாம் பெரிய ஆக்டிவிஸ்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கண்டினியூஸா அதை பத்தி ட்வீட் பண்றாங்க, இல்ல வந்து கண்டினியூஸா வந்து அதை பத்தி மேடையில பேசுறாங்க அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. இல்ல வந்து இப்ப சீமானே எடுத்துக்கோங்க. சீமான் வந்து குரல் கொடுத்தனா அவர் என்ன பண்றாரு, பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் பேசுறாரு. ஆனா குரல் கொடுப்பாரு, குரல் மட்டும் தான் கொடுக்குறாரு. இப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல, இதற்காக குரல் கொடுத்தீர்களா அப்படின்னு கேக்குறாங்க சோசியல் மீடியால. டேய், குரல் கொடுக்கறது மட்டுமே பாலிடிக்ஸ் இல்லடா, குரல் கொடுக்கறத தாண்டி ஏகப்பட்ட லேயர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கு. குரல் கொடுக்கறது ஒரு ஆரம்ப புள்ளி. சோ அதனாலதான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குரல் கொடுக்கறது மட்டுமே பாலிடிக்ஸ், எல்லாத்துக்கும் குரல் மட்டும் கொடுக்குறது. அது லெனின் வந்து ஒரு இடத்துல வந்து அழகா சொல்லியிருப்பாரு. வந்து அவரோட எதிர்வாதம் வைக்கிறவர் வந்து குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னும்போது சொல்லுவாரு, குரல் மட்டும் தான் வருது, அர்த்தத்தை காணும்னு வருது. இல்ல இவங்க குரல் நிப்பாட்டிடுறாங்க. அந்த கான்சிக்வன்ஸ், இப்ப இந்த விஷயத்துக்கு நான் வந்து எங்க கட்சி சார்பா நாங்க வந்து குரல் கொடுத்தோம் அப்படிங்கிறத நிப்பாட்டிடுறாங்க. அது வந்து முழுமையா அடைஞ்சிச்சா இல்ல அதுக்கப்புறம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க கடமைக்கு நான் முடிச்சிட்டோம். ஏன்னா அது நம்மளுக்கு போதுமே, அதை வச்சு நம்ம ஃபயர் விட்டுருவோம்ல. அதேதான் ஃபயர். அதான் நாளைக்கு வந்து யாராவது வந்துட்டு நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்களா அப்படின்னா, ஆமா பேசணும். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் நடக்குதுன்னாலே வந்துட்டு ஒரு கட்சி பண்ண தப்ப பத்தி பேசுறோம் அப்படின்னா, நீங்க இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, ஏன்னா நீங்க அதை பத்தி பேசல இல்ல, அப்படி அதோட அந்த டிஸ்கஷன் நின்று போயிரும், முடிஞ்சு போயிரும். கண்டிப்பாக இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அரசியல் கத்துக்கிறதும் இப்ப நம்மளும் அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம சர்க்கிள்ல வந்து கொஞ்சம் அதுக்கு சேஞ்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் இந்த மாதிரி ஆட்களைய ஒற்றை வரை அரசியல் பண்ணி பழகிறது. அதாவது வந்து அம்பேத்கர் வந்து ஒரு கோட் இருக்கும், பலிபீடத்தில் வெட்டப்படுபவைகள் ஆடுகள் தான், சிங்கங்கள் இல்லை, ஆகவே சிங்கங்களாக இருங்கள் அப்படிங்கிறது. இல்ல வந்து மார்க்ஸ் இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள், பெரியார்கள் ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைனு அவரோட போட்டோ, இதை போட்டு ஃபயர் விடுறது மட்டுமே அவன் என்ன நினைச்சுன்னா, அது பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம் அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஆனா அதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. இன்று பெரியார் இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பாரு, இன்று அம்பேத்கர் இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பாரு. அம்பேத்கரையுமே படிக்காம அவன் அம்பேத்கர் தான் பண்ணுவாரு. ஏன்னா தனக்கு முற்போக்குன்னு எது தெரியுதோ அதுதான் அம்பேத்கரும் பண்ணிருப்பாரு, அதுதானே பெரியாரும் பண்ணிருப்பான்ற மாதிரி ஒரு பிம்பத்துக்குள்ள போயிடுறாங்க சோசியல் மீடியால. சோசியல் மீடியா அது வந்து அவங்க தவறும் கிடையாது. நியூஸ் சோசியல் மீடியா அந்த பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக ஆல்காரிதமிக்லி டிசைன் பண்ணப்படுறதா. அது வந்து ஒரு கான்ஸ்பிரசின்னு கிடையாது. ஆல்காரிதம் எதை அதிகமா ஷேர் பண்றாங்களோ, எது ஈஸிலி ரிலேட்டபிளா இருக்கோ, ஏன்னா நீங்க வந்து பயங்கரமா கட்டுடிச்சு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறீங்கன்னா மக்களுக்கு படிக்க டைம் ஆகும். சோ அதை விட ஒற்றை வரியில ஃபயர் விடுற கண்டென்ட் தான் ஆல்காரிதம் ப்ரமோட் பண்ணும். சோ இதுதான் சரியானது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், ஐடியாஸ் ஆர் புல்லட் ப்ரூஃப்னு ஒரு வி ஃபார் வெண்டேட்டா கோட் இருக்கு. ஐடியா வந்து நீங்க வந்து துளைக்கவே முடியாது அப்படிங்கிற கோட்டை எடுத்துக்கிட்டு, இதுதான் நமக்கு அம்பேத்கர் கற்று தந்த பாடம் அப்ப இப்படின்னு சொல்லி பெருசா கட்டுரை எழுதுவாங்க. ஒரு காமெடி என்னன்னா, அம்பேத்கர் இதுக்கு எகென்ஸ்டாவே எழுதிருக்கு. அம்பேத்கர் வந்து ஐடியாஸ் ஆர் நாட் இம்மார்டல், ஐடியாஸ் ஆர் மோர்டல் லைக் மென். மனுஷங்க சாகுற மாதிரி ஐடியாவும் செத்து போயிடும், நீங்க உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் ஐடியாவை, ஐடியா வந்து சும்மா எல்லாம் வந்து அப்படியே ப்ராபகேட் ஆகாது அப்படிங்கறத அம்பேத்கரே பேசியிருக்காரு. சோ இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு இனிஷியேட்டிவா எல்லா இளைஞர்களும் என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம பேசுறோம், அது சுய பரிசோதனையா, அது எந்த ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து வருது, அது அம்பேத்கரியம்னு கிடையாது, பெரியாரியம்னு கிடையாது. இப்ப நம்ம இங்க பேசுறோம், இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன் அப்படின்னா, அது என்னோட எந்த படிப்பினையில இருந்து வருது, அது வந்து அந்த படிப்பினைன்னு இப்ப நம்ம நினைக்கிறோம்னா, நிஜமாலுமே அந்த படிப்பினையை கொடுத்த அறிஞர்கள் அதைத்தான் சொல்லியிருக்காங்களா, அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எதுக்காக சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து கொஞ்சம் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், விவசாய போராட்டம் நடக்குது. இப்ப அம்பேத்கரோட விவசாயம் பற்றிய கருத்துக்கள் வந்து ஸ்மால் ஹோல்டிங்ஸ் இன் இந்தியா அண்ட் இட்ஸ் ரெமடிஸ்னு ஒரு கட்டுரையில இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் லேண்ட் ரிஃபார்ம் பத்தி எழுதினது, அந்த மாதிரி பல கட்டுரைகள்ல அவரோட விவசாய பற்றிய நிலைப்பாடு. பெரியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரியார் வந்து ஈரோட்ல வந்து மாநாட்டுல வந்து விவசாயிகளுக்கான தீர்மானங்கள் வந்து ஒரு 8 தீர்மானமோ 10 தீர்மானமோ ஏற்றிருப்பாங்க. அப்புறம் திராவிட விவசாய சங்கத்துக்குன்னு நிலைப்பாடுகள் இருக்கு, இப்ப அங்க இருக்குது. அதே போல மார்க்சியவாதிகள் பாத்தீங்கன்னா, லெனின் வந்து preliminary draft thesis on agrarian question அந்த மாதிரி ஏதோ ஒரு ரைட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் ரிப்ளை, அதுக்கு மேலான கட்டுரை அப்படின்னு அவர் நிறைய வாழ்க்கை ஃபுல்லா எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் மாவோ எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விவசாயிகளை பற்றிய மார்க்சியம்கான லிட்டரேச்சர் இது, அம்பேத்கரியமுக்கான லிட்டரேச்சர் இது, பெரியாரியமுக்கான லிட்டரேச்சர் இது, அப்புறம் அதுக்கான அவங்களுக்கான நடவடிக்கை. ஸோ இதுல இருந்து தான் நான் என்னோட விவசாயிகளை பற்றிய நிலைப்பாடை நான் டிரைவ் பண்றேன் அப்படின்னு ட்ரேஸ் பண்றேன். நான் என்ன சொல்றேன்னா, விவசாயிகளை பத்தி பேசினா நீங்க இது எல்லாத்தையும் படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனா இப்ப நீங்க விவசாயிகளை பத்தி ஒரு கருத்து வைக்கிறீங்கன்னா, அதை
சொல்றதுக்கு முன்னாடி இந்த கருத்தை நாம வந்து எங்க இருந்து ஆரிஜினேட் ஆச்சு நம்மளுக்கு இந்த கருத்து அப்படின்னு ஒரு ஆராய்ஞ்சு பார்க்கணும். பல பல சமயத்துல நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா இது நம்மளா ஒரு கருத்தியில படிச்சு உள்வாங்கி வந்திருக்காது. சோசியல் மீடியால எங்கேயோ கமெண்ட்ல பார்த்திருப்போம், எங்கேயோ ஏதோ ஒரு போஸ்ட்ல பார்த்திருப்போம், இல்ல யூடியூப் வீடியோல பார்த்திருப்போம். அது நம்மளுக்கே தெரியாம நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம அது ஒரு லெஜிட் கருத்துன்னு நினைச்சிட்டு இருப்போம். போய் டேட்டா எடுத்து பார்த்தா அது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா இருக்கும். இல்ல வந்து அம்பேத்கரோ மார்க்ஸோ பெரியாரோ எழுதுனதே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஈஸியான சோர்ஸா இருக்குல்ல ப்ரோ. இப்போ வந்துட்டு இப்போ நான் என்னையவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு வந்துட்டு இந்த விஷயங்களை இந்த ஆர்வத்தை தூண்டுனதோ எடுத்து ஆரம்பிச்சு விட்டதோ வந்துட்டு ஒரு சோசியல் மீடியா போஸ்டோ இல்ல யூடியூப்ல பார்த்த வீடியோஸோ இதுல பலருடைய இன்டர்வியூஸோ அதை பேஸ் பண்ணி தான் உள்ள வர்றோம். ஆனா அந்த பாயிண்ட தாண்டறதுல ஒரு பெரிய அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆரம்ப புள்ளியிலேயே ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருந்து அதை தாண்டி உள்ள இறங்குறதுக்கு ஒரு பெரிய இது தேவைப்படுது. கண்டிப்பா. அதாவது நீங்க வந்து ஆக்சுவலி சோசியல் இஷ்யூஸ் கத்துக்கிறதுன்ற தாண்டி சோசியல் மீடியா வந்து ஆக்சுவலி பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு கூட களத்துக்கும். இப்போ சிஏ என்ஆர்சி ப்ரொடெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க மாணவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் கோஆர்டினேட் பண்ணாங்க பயங்கரமா. நீங்க இப்போ கடந்த சில வருடங்களாக நடக்கிற எல்லா போராட்டங்களுக்குமே சோசியல் மீடியா பெரிய லெவல்ல கை கொடுக்குது. நிறைய சோசியல் மீடியா பேஜஸ் சேனல்ஸ் எல்லாம் முன்ன இருந்ததுக்கோட அதிக அவேர்னஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதும் அதனாலதான் சாத்தியப்படுது. ஆனா என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து சோசியல் மீடியாவில் புக் இல்ல வந்து நீங்க வேற பெரிய ப்ரொஃபஸர்ட்டே கத்துக்கிறீங்க அப்படின்றனாலும் அதுல நம்மளோட உழைப்பு இருக்கணும் அப்படின்றதான் என் பாயிண்ட். அதாவது அவங்க அப்படியே நம்ம மேல கொண்டு வரதே நம்ம மேல கொண்டு வந்து போடுறதையே நம்ம ஃபுல்லா அப்படியே வந்து இதை எடுத்தார் கைப்பிள்ளைன்னு. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஒருத்தரை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவரோட கருத்தெல்லாம் உங்க கருத்தை நீங்க ஷேடோ பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து அவரை கால் அவுட் பண்ணிட்டாங்க, அவரு பிற்போக்கு அதில் நிரூபிச்சிட்டாங்கன்னா இன்னொருத்தர் தான் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிறாருன்னா அவர் கருத்தை ஃபாலோ பண்றது அப்படின்னு இல்லாம உங்க கருத்தியலை நீங்களே வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஆனா இதுலதான் வந்து இப்போ நீங்க கேட்டீங்கல்ல இந்த பேசிக்கை தாண்டி எப்படி போறதுன்னு, நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கு போகணும். என்னன்னா இந்த கருத்தியல் படிக்கலாம், இந்த கருத்தியல் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா கருத்தியலை ஃபர்ஸ்ட் விட்டுணும். நீங்க அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. முன்னாடி தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் அவேர்னஸ் பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்களா? முன்னாடி தலைமுறையில எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்கே கிடையாது. காலையில டீ கடையில உட்காந்தா 3 மணி நேரம் எல்லா எழுத்துக்குட்டி படிச்சிடணும், எல்லா படத்தையும் உத்து பார்த்துடணும் ஒரு 10 முறை. அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு நேச்சுரலா எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரசாங்கம்னா எப்படி இயங்கும், ஒரு கலெக்டருக்கு என்ன வேலை, ஒரு எம்எல்ஏக்கு என்ன வேலை, ஒரு எம்பிக்கு என்ன வேலை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்லாம செவி வழியாவே அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கு. அட்லீஸ்ட் படிச்சவங்களுக்கு, நான் படிக்காதவங்களுக்கு சொல்ல, எஜுகேட்டட். ஆனா இன்னைக்கு காலேஜ் போய் எஜுகேட்டடா இருக்கிற எத்தனை பேருக்கு இங்க கவர்னன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதே தெரியாது. எது வந்து இது இந்த பிரச்சனையாக என்ன ஆகுதுன்னா எந்தெந்த பிரச்சனைகள் சமூகவியல் சோசியலி ஹேண்டில் பண்ண வேண்டிய பிரச்சனை, எந்தெந்த பிரச்சனை லீகலா ஹேண்டில் பண்ண வேண்டிய பிரச்சனை, எந்தெந்த பிரச்சனை வந்து பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ண வேண்டிய பிரச்சனை அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீட்டுங்கிறது வந்து சட்டவியல் போராட்டம், அங்க வந்து நீங்க கோர்ட்ல போய் ஜெயிக்கணும். ஆனா இப்ப வந்து வேங்கை வயல் மாதிரி இஷ்யூ வந்து சமூகத்துல நிலவர பிரச்சனைய நீங்க சமூகத்தின் வாயிலாதான் சோசியல் ஸ்ட்ரகிள். இப்ப அதே வந்து இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடக்கிற டசல் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள். சோ இது நான் வந்து எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த டிஸ்டிங்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா இஷ்யூலயும் டக்குன்னு புரியாது. அப்படி புரியணும்னா நீங்க முதல்ல இன்னைக்கு ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ பண்ணி வச்சிருக்கேன், அதை ரிலீஸ் பண்ணிடுவேன் ஒரு 2 நாள்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா 6ஆம் கிளாஸ் வந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் என்சிஆர்டி புக்ல சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி எல்லாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறது எப்படி இயங்குது அப்படின்னு கத்துக்கணும். அதுக்குள்ள வந்து அதாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ், அதாவது வந்து இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு என்ன அதிகாரம், இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன அதிகாரம், லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்ற இந்த மந்திரிகளுக்கும் பிரதம மந்திரிக்கும் முதலமைச்சருக்கும் என்ன அதிகாரம், அப்புறம் ஜுடிஷியரின்னு சொல்ற நீதிமன்றங்களுக்கு என்ன அதிகாரம் தெரிஞ்சாதான் இங்க எங்க அம்பேத்கர் உள்ள வராரு, எங்க பெரியார் உள்ள வராரு, இந்த சிஸ்டத்தினால வஞ்சிக்கப்படுற தொழிலாளர்களுக்கு மார்க்ஸ் ஏன் தேவைப்படுறாருங்கிறது இடத்துக்கே நீங்க வருவீங்க. கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் வந்து எங்க ஆரம்பிக்கிறதுங்கிறதே தெரியாதனாலதான் நிறைய பேர் வந்து இந்த மேம்போக்கா இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல இந்த பெரியார் போட்டோ போட்ட அம்பேத்கர் போட்டோ போட்ட போட்டோல நின்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அது வந்து கைடன்ஸ் பண்ண இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே வந்து ஏதோ எடுத்தோடனே ஓவர் நைட்டு இதெல்லாம் ரியலைஸ் பண்ணிடல. ஒரு 8 வருஷம் 9 வருஷம் வந்து மிதிப்பட்டு ஹாஃப் பாயிலா பேசி
எனக்கு வந்து ஒரு தோழர்லாம் சொல்லிருக்காரு, ஏய் தம்பி யாரா நீ லூஸ் மாதிரி பேசிட்டுக்கிறா அப்படின்னு அசிங்கமா திட்டாரு. ஆக்சுவலா நீங்க சொல்றதுனாலதான் இந்த கொஸ்டினும் சேர்ந்து வருது. எது வந்து ரைட் டைமா இருக்கும் பாலிடிக்ஸ்க்கு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கா இருக்கட்டும், பேசுறதுக்கா இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு டைம்லயும் நம்மளுக்கு ஒவ்வொரு புரிதல் இருக்குது. இப்போ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேற மாதிரி பேசியிருந்திருப்பேன். அந்த டைம்லயும் ஏதோ ஒரு கருத்து நான் வந்து வெளியே சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். இப்ப கண்டிப்பா. இப்ப இப்ப எனக்கு இருக்கிற புரிதலே கரெக்டான புரிதலான்னு தெரியாது. இல்ல மேபி 5 வருஷம் கழிச்சு இன்னும் பெட்டரா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான காரணங்கள் ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். எந்த டைம்ல நான் வந்து முதல்ல வெளிய சொல்லலாம் எனக்கு தெரிய விஷயங்கள அப்படிங்கறது எப்படி டிஃபைன் பண்றது? கண்டிப்பா இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ம். இது எப்ப அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிக்கணும். அதாவது மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்றீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்னு. இப்போ வந்து உங்களை ஒருத்தர் வந்து ஆட்டோமொபைல் வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால கேட்கறேன், இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்க சொன்னா தெளிவா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 15 நிமிஷமே தேவையில்ல, 15 நிமிஷம் ஃபுல்லா காம்பரன்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சுத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இஷ்யூவை பத்தி உங்களால சொல்ல முடியுமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்களே வந்து அதை பத்தி படிச்சு, ஏன்னா அதை பத்தி படிச்சு வளர்த்திக்கணுன்றது நீங்க இன்டெலெக்சுவலா இருக்கணும், இல்ல வந்து அது வந்து கேட்கறதுக்கு ஒரு அறிவாளிகிட்ட இருந்து வர மாதிரி இருக்கணும்ன்றது கிடையாது. அந்த இஷ்யூ அப்படிங்கிறது வந்து பல மக்களை பாதிக்கக்கூடியது. அந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்றதுக்கு பலரோட உழைப்பை போட்டுருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு பகுதி மரியாதை நம்ம தரணும் இல்லையா? அந்த இஷ்யூக்குன்னு மரியாதை தந்து அதுக்கு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஃபார்ம் பண்ற ஒப்பீனியன் தான் மக்களுக்கு உகந்ததா அப்படின்னு அந்த இஷ்யூக்கு நெருக்கமா வேலை செய்யற இயக்கங்களோட கோரிக்கைகள்ல பொருத்தி பார்க்கணும். இதுதான் இவங்களும் கேட்கறாங்களா, டிமாண்ட் பண்றாங்களா. அப்புறம் டேட்டா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ரிசர்வேஷன் பத்தி இதை பண்ணணும் அதை பண்ணணும் அரசாங்கம் சொல்றோம்னா டேட்டா அதுதான் சொல்லுதா? இப்ப எஸ்சி இப்போ வந்து இந்த ஓபிசிக்குள்ள எம்பிசின்னு ஏன் பிரிச்சாங்க அப்படின்னா, ஓபிசிக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் நிலங்கள் இருக்கிற கொஞ்சம் பொருள் அதிகமா இருக்கிற சாதிகளே அதை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கிறாங்கன்றதான் எம்பிசின்னு உடச்சு ஒண்ணு கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல. சோ தட் இங்க அதுக்கு அடுத்த வர்க்கத்துல இருக்கிற சாதிகளும் ரிசர்வேஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. இப்ப அதே கண்ணோட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்சி இது இந்த செய்தி மட்டும் தெரிஞ்சு எஸ்சி மக்களுக்கும் நாடு ஃபுல்லா இதை பண்ணணும் அப்படின்னு வந்து முற்போக்குன்னு நினைச்சுக்கிற பசங்களே நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட சொல்லணும், என்ன சொல்லணும்னா டேட்டா எடுத்து பாரு தம்பி, எஸ்சி ரிசர்வேஷன் லிஸ்ட்ல டேட்டா படி சீட்ஸ் ஃபுல்லே ஆகல. நீ என்ன மத்தவங்க வந்து ரிச் எஸ்சிஸ் ஆக்குபை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ற. ரிச் எஸ்சிஸ் வந்து 15 சீட்ல 2 சீட் ஆக்குபை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, மிச்சம் 13 சீட் காலியா தான் கிடக்குது. ஓகே. சோ அப்ப நீ வந்து இந்த மாதிரி இப்ப நீ வந்து பிசில பாக்குற பினாமினா எஸ்சில வந்து நீ பொருத்தி பாக்குறதுக்கு டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாக்கணும். சோ நான் சொல்றத வந்து சும்மா சம்மரைஸ் பண்ணிக்கலாம். அந்த இஷ்யூ பத்தி நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க ஒண்ணு, அந்த இஷ்யூல பயணிக்கிற மக்களும் இயக்கங்களும் நீங்க சொல்ற கருத்து தான் சொல்றாங்களா, அப்படி சொல்லலைன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தேடி தெரிஞ்சுக்கிறது. மூணாவது டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எந்த இஷ்யூ பத்தி வேணாலும் நீங்க உங்களுக்கு 20 வயசு இருந்தாலும் சொல்லலாம், 40 வயசு இருந்தாலும் சொல்லலாம். அதுக்கு வந்து வயது வரும்போ இல்ல வந்து நான் போன வருஷம் தான் வந்து இந்த முற்போக்கு பாலிடிக்ஸ்க்கே வந்தேன், இப்பயே நம்ம பேசலாமா அப்படிங்கறலாம் கிடையாது. நீங்க வந்து பேசலாம், அது அதுல எந்த தவறும் கிடையாது. அது என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே வந்து ஒரு வீடியோல சொல்லிருக்கேன், எப்பயுமே இந்த முற்போக்கு பாலிடிக்ஸ் படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை பார்ப்போம், அந்த பிரச்சனைக்கு நம்மளே ஒரு தீர்வு யோசிப்போம். என்னடா இந்த தீர்வை யாருமே யோசிக்கலையா, இந்த தீர்வு இதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா நாடே திருந்திருக்கு மேடம் எப்பயோ அப்படின்னு நிறைய ஐடியா சொல்லணும் நம்மளுக்கு. சங்கர் சிவாஜி படத்துல டிமானிட்டைசேஷன் பண்ண மாதிரி சொல்றீங்க. அதான் நம்ம வந்து இன்னைக்கு நைட் என்னை முதலமைச்சர் ஆக்குறா, 24 மணி நேரத்துல அந்த ஜாதியை ஒழிச்சு காட்டுறா. அந்த முதல்வன் படத்துல ஒரு சீன் வரும், அம்மா ஜாதி மொழி ஒரு முளம் கொடுங்க, எங்க புகழேந்தி ஐயா சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ஜாதி எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பல இனோவேட்டிவ் ஐடியாஸ் வச்சிருப்போம் நம்ம. ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி டேட்டா கூடியும் அந்தந்த இயக்கங்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு செக் பண்ணி பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு சமக்கிரிஞ்சா இருக்கும். ஐயோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே தாண்டாதுடா இந்த ஐடியா. ஆக்சுவலா நீங்க இந்த டேட்டாங்கிற சொல்றதுக்கு எனக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ரெவலேஷன் இருக்கு. ஏன்னா இப்ப உள் இடஒதுக்கீடு வந்து தேவை அப்படின்னு பேசுவாங்க, மேம்போக்கா நீங்க பாக்குறப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து அது நியாயங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா டேட்டா ரியல் லைஃப்ல எப்படி இருக்குது நீங்க சொல்ற மாதிரி இந்த சீட்ஸ் ஆக்குபை பண்ணப்படலங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது. என்னோட அவுட்கம் ஆஃப் தி ஆர்குமெண்ட் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். இந்த டேட்டாங்கிறதே ரொம்ப முக்கியமான டாபிக் தோணுது எனக்கு இப்ப. அதான் அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ சில ப்ராப்ளம் எடுத்து வச்சு பேசலாம்.
அந்த ப்ராப்ளம் முதல்ல இந்தியாலயோ இல்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு பத்தி பேசுறோமோ அது ஒரு ப்ராப்ளமா ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். இப்ப இன்னொரு ஆக்சுவலி சோசியல் மீடியால இருந்து வர ஒரு பெரும் பிரச்சனை என்னன்னா, அமெரிக்காக்காரன் பண்ற முற்போக்கு பாலிடிக்ஸ் நம்ம பாலிடிக்ஸ் நினைச்சுப்பாங்க ஃபர்ஸ்ட். இப்போ ஒண்ணும் இல்ல, டிரான்ஸ் பில்லுன்னு சொல்லிட்டு அமெரிக்கால வந்து திருநர்களுக்கு எதிராக ஒரு பில், அதாவது வந்து திருநர்கள் வந்து ஆண்கள் கழிவறைய பயன்படுத்தணுமா பெண்கள் கழிவறையை பயன்படுத்தணுமா அப்படின்றது ஒரு டிபேட் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அதை எடுத்துட்டு வந்து இங்கேயும் அது ஒரு பெரும் பிரச்சனையாக, அது திருநர் அல்லாத இப்பதான் முற்போக்கு பாலிடிக்ஸ்ல வந்த பசங்க முற்போக்குன்னு காட்டிக்கிறதுக்கு அதோட ரெலவன்ஸ் பத்தி இங்க டிபேட் பண்றாங்க. ரெலவன்ஸ் இல்ல, இங்க வந்து டிரான்ஸ் பில் என்ன பண்றாங்க அப்படின்னு பேசுறது. முதல்ல நீங்க இங்க திருநர்களோட கோரிக்கை என்னன்னு என்னைக்காக கேட்டுட்டீங்களா? இங்க வந்து அவங்களுக்கு அதான் ப்ரையாரிட்டியா? அதாவது அமெரிக்கால இருக்கிற திருநர்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்றதுனால இந்தியாலும் அதே ப்ரையாரிட்டி கிடையாது, இல்ல தமிழ்நாட்டிலயும் அதே ப்ரையாரிட்டி கிடையாது. அவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த இயக்கங்கள் பல வருஷமாக அதுக்காக வந்து அரசியல்வாதிகள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கலாம். அரசியல்வாதிகள் அவங்களுக்கு வேற விதமான பதில்கள் கொடுத்துருக்கலாம். இப்ப அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காம அமெரிக்கால இந்த இஷ்யூக்கு அங்க ஒரு டிபேட் நடக்குது அப்படின்னா அதை எடுத்து வந்து இங்கேயே அந்த ரெலவன்ஸ் இல்லாம பேசுறது. என்னன்னா இந்தியால வந்து கக்கூசே கிடையாது, இந்தியால கழிவறைகளே கிடையாது. அப்போ நீ வந்து அதே போல நிறைய விஷயம், கன் லாஸ், அங்க கன் லா பாக்குறது. அமெரிக்கால வந்து நிறைய பேரை சுட்டு தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேடிக்கையான இன்சிடென்ட் இந்த முற்போக்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி 2017 நினைக்கிறேன், 2016-17 இந்த ட்ரம்ப் புதுசா வந்த காலத்துல, அப்போ வந்து பெங்களூர்ல நின்று டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு பெரும் கூட்டம் வெள்ளை கலர் ஷர்ட்ல ஸ்டாப் சில்ட்ரன் ஃப்ரம் டெய்யிங், ரெகுலேட் கன்ஸ் அப்படின்னு ப்ளூ கலர்ல எழுதி டிஷர்ட் போட்டு போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னு கேட்டா ஒர்லாண்டோன்னு நினைக்கிறேன், ஒர்லாண்டோல ஒரு பெரிய ஷூட்டிங் நடந்தது யூஎஸ்ல. பெங்களூர்ல போறாங்க. என்ன வேடிக்கைன்னா அதே ரோட்ல விவசாயிகள் அதுக்கு முன்னாடிதான் போராட்டம் பண்ணிருக்காங்க. ஏன்னா 2017-16 இருந்து 18 வரைக்கும் நீங்க நியூஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா டிராட் இந்தியால, வறட்சி, பெரும் வறட்சி. விவசாயிகள் வந்து தெருவுல வந்து தக்காளி ஆனியன் எல்லாம் கொட்டுற வீடியோ பாத்துருப்பீங்க. ஏன்னா அவங்க வித்தா ஒரு டன்னு வித்தாலும் 400 ரூபாய் தந்துருக்காங்க. அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அது கூட விவசாயம் வேற டாபிக் வச்சுக்கலாம். இங்க வந்து மாணவர்கள் சாகுறது இல்லையா, தலித் மாணவர்கள் இத்தனை பேர் வந்து ஐஐஎம்ல ஐஐடில படிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க கண்ணு தெரியாது, எல்லாத்துலயும் சாகுறாங்க. அதான் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க கன் லாஸ்க்கு போராடிக்கிட்டு இருக்கான். சோ இந்த முற்போக்கு அரசியலையும் என்ன பண்றதுன்னா, சாதிய பேசுறதுன்னா இவன் சாதியத்தை படிக்காம என்ன பண்ணுவான்னா நேரா வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் எப்படின்னு பார்ப்பான். அவங்க ராப் பண்றாங்க, அவங்க வந்து பிளாக் பேந்தர் படம் எடுக்கிறாங்க, அப்ப அதே நம்ம இங்க பண்ணா இங்க தீர்வு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறது. முதல்ல நம்ம வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கோம் வரலாறுல. அதாவது மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி இங்க நிறைய பேரு அரசியல கட்டமைச்சிருக்காங்க. அங்க பிளாக் பேந்தர் பார்ட்டி இன்ஸ்பயர் ஆதான் இங்க தலித் பேந்தர்ஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த தலித் பேந்தர்ஸ்ல தான் இன்னைக்கு வந்து விசிகான்ற ஒரு முற்போக்கு கட்சி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஓகே. ஆனா அடிப்படையில அம்பேத்கர் வந்து பல முறை எழுதியிருக்காரு, இன ஒடுக்குதலும் சாதி ஒடுக்குதலும் ஒண்ணு கிடையாது, இது ரெண்டுக்கும் வேற வேற வரலாறு இருக்குது, வேற வேற முறைகள் இருக்கு, அதனால தீர்வுகளும் வேற வேற இருக்குன்னு அவரே நிறைய எழுதிருக்காரு. இத்தனைக்கும் புக்கர் டி வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு கருப்பின ஆளுமையோட பெரிய ஃபேன் அம்பேத்கர். அவருக்கு அம்பேத்கர் வந்து அங்க யூஎஸ்ல படிச்ச போது அவர் பயங்கரமா அட்மையர் பண்ணி அவரோட எழுத்துக்களை ஃபாலோ பண்ணிருக்காரு, அவரோட இயக்கங்களை வந்து க்ளோஸா ஃபாலோ பண்ணிருக்காரு. அது வந்து அவர் மேல பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்திருக்கு. இருந்தாலும் அவருக்கு வந்து he had the sense and he had the right ideology to distinguish. ஆனா நம்மளால என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க ராப் இல்ல வந்து படம் வாயிலாக அங்க எதிர்ப்பு தெரிவிக்கின்றது ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்குன்றத மறுக்கிறது கிடையாது. ஆனா அது எந்த தீர்வுக்கு அங்க கொண்டு போய் விட்டுருக்குன்றதே இவனுக்கு தெரியாது. இன்னுமே அங்க கருப்பினத்தவர்கள் வந்து 55% பிரிசன்ல கருப்பினத்தவர்களை போட்டு வச்சிருக்காங்க. அவங்க பாப்புலேஷன்ல 13%, 15% தான் இருக்கிறாங்க. ஆனா 55% வந்து ஜெயில இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கான ஒடுக்குதல் இன்னும் நடந்தா இருக்கு. இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, பியான்சேவும் ஜேசியும் வந்து அங்க வந்து கிராமி வாங்கிட்டு இருந்தாலும் அங்க வந்து கருப்பினை எழுச்சி நடந்துருச்சு, கருப்பினத்தவர்கள் ஜாலியா இருக்காங்க இங்க நினைச்சிட்டு அந்த பாலிட்டிக்ஸ் தூக்கிட்டு வந்து இங்க சாதிய எதிர்ப்பு பண்ணிருக்காங்க. இங்க அதாவது அதுக்காக ராப் பாடல் கேட்க கூடாது, இங்க ராப் பாடல் பண்ணக்கூடாதுன்னு இல்ல தம்பி. நீ வந்து பேகி ஜீன்ஸ் போட்டுட்டு நீ வந்து அவங்கள மாதிரியே வந்து நான் வந்து ராப் பாடல் கேட்கறேன், அதை வந்து சோசியல் மீடியால ஸ்லாகிக்கிறேன் அப்படின்றதுனால இங்க சாதியத்துக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கறது வந்து அவனுக்கு வந்து புரிய வைக்கணும். நம்ம
அது ரொம்ப தேவையாக இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி இதை டிஸ்கரேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிநாட்டுல இருக்கிற ஐடியாலஜிக்கலையோ இல்ல வந்து கல்ச்சுரல் எக்ஸ்பிரஷன்ஸோ இல்ல ராப் இசையுமே சொல்றேன், இந்த மாதிரி இசையை கேட்கறத அவன் நிறுத்துற மாதிரி லெவலுக்கோ இல்ல அதை ஷேம் பண்ற மாதிரி ஆயிருக்கு. இல்ல அத நம்ம வந்துட்டு ஒரு இப்ப நான் ஆக்டிவா அரசியல் பேசுறேன், வெளிப்படையா நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன், அது சோசியல் மீடியாவிலோ வெளிப்படையா இல்ல நேரடியாவோ பண்றேன் அப்படின்னா, நான் எதுக்காக பண்றேன், என்னோட பர்பஸ் என்ன, இதை நான் பேசுறதுக்கான பர்பஸ் என்னங்கிறத நானே ஃபர்ஸ்ட் யோசிச்சு புரிஞ்சு ஓகே நம்ம இதுக்காக தான் பண்றோம் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோன்றதே நம்மளுக்கு தெரியும். ஈவன் இப்ப அப்படி யோசிக்கும் போதே கூட சில நேரம் நம்மளுக்கு வசதியான காரணங்களை நம்ம சொல்லிக்கிற முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்துட்டு நீ வந்துட்டு சும்மா போஸ்ட் வந்து இதுக்காக தான் போடுறேன்னு எனக்கே தோணுனா கூட சோசியல் மீடியால ஒரு பக்கம் வந்துட்டு இப்படி நான் போடுறதுனால யாரோ 4 பேர் வந்துட்டு இதை பார்த்து இது பண்ணுவாங்கல்ல, அதுக்காக நான் போடுறேன்னு எனக்காக நானே காரணங்களை சொல்லிக்கலாம். ஆனா அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா அடிப்படையில ஆமா நம்மளோட ஒரு என்ன சொல்றது பிளான்டிங்காக தான் நம்ம இதை பண்றோம். எனக்கு இதெல்லாம் தெரியும்டா, நான் இதெல்லாம் இப்படி பாக்குறேன்டா, இதெல்லாம் படிச்சிருக்கேன், அததான் படிச்சிருக்கோன்றத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அத கடந்தாதான் நீங்க சொல்ற மாதிரி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போய் அதுல இன்னும் ஆழமா இறங்கணும்ன்ற விருப்பமே வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதான் இந்த சோசியல் மீடியா பியர் பிரஷரை வந்து ரெசிஸ்ட் பண்ணணும். நம்மள வந்து அடுத்தவங்க அங்கீகரிக்கணும், நம்மளையும் 4 பேர் முற்போக்கா பார்க்கணுன்ற ஒரு உளவியல் சிக்கல் வந்து நம்ம வெளியே வரணும். இது வந்து அதான் முன்னே சொன்ன மாதிரி இந்த சிக்கலை ஏற்படுத்துறாங்க. இது வந்து எந்த இண்டிவிஜுவல் இல்ல வந்து இளைஞர்களே தப்பு கிடையாது, இந்த பிரஷர் ஏற்படுத்தப்படுது. ஏன்னா அது இல்லைன்னா உங்கள்ட்ட 4 பேர் வந்து பேசுறது இல்லை இல்ல அந்த சிக்கல் கண்டிப்பாக இருக்குது. உங்களை வந்து ஒரு குறைந்தபட்ச முற்போக்குவாதியா காட்டிக்கிட்டா தான் ஒரு 4 பேர் உங்களை நம்பியே பேசுறாங்க அப்படின்றது இருக்கும்போது அதை காட்டிக்கிறதுக்கான தன்முனைப்பு இருக்கிறது இயல்புதான். ஆனா இப்ப அதுக்காக வந்து அதை மட்டுமே செய்யறது, அதாவது அதுக்காக மட்டுமே அது பிரைமரி கோலா இருக்கக்கூடாது. இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன குவாலிட்டேட்டிவா நல்ல உழைப்பை போட்டு கத்துக்கிட்டு நீங்க நல்லா பேசினாலும் 4 பேர் எல்லாத்துக்குமே இப்ப வந்து நீங்க வந்து முற்போக்கெல்லாம் விட்டுருங்க, எதுக்குமே நீங்க வந்து குவிக்கா ரிசல்ட் எதிர்பார்க்கறத விட ஒரு மியூசிக் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் ஒரு வருஷம் ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி இல்ல ஒரு 3 months ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி அதை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு ரிசல்ட் பெட்டரா தெரியும், பாக்குற மத்தவங்களுக்கும் ரிசல்ட்ஸ் பெட்டரா தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம முற்போக்கு அங்கீகாரத்தை எப்படி பண்றோம்னா இந்த ஃபர்ஸ்ட் நாளே ஜிம்முக்கு போயிட்டு ஆர்ம்ஸ் கட்டிட்டு போட்டோ போடுவாங்க, நான் கூட போடுவேன் ஸ்டோரிஸ்ல. அதே அவங்க முற்போக்கும் பண்றது. இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சா இன்னைக்கே அதை பத்தி போட்டணும், இன்னைக்கே அந்த இஷ்யூ பத்தி போட்டணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த இதை ரெசிஸ்ட் பண்ணணும். இன்னொன்னு என்னத்தை ரெசிஸ்ட் பண்ணணும்னா 2 ஆட்டிடியூட் இருக்கு. ஒண்ணு, இந்த உலகத்தின் முழு பாரமே என் தோல்ல தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறத நிறுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா நீயே மாற மாட்டேற, அப்புறம் எப்படி சமூகம் மாறும், நீ இதை பண்ண, நீ வந்து அதாவது இருக்கிறதுலே ஒரு மட்டமான கற்பிதம் இப்போ காலகட்டத்துல, அதாவது இது ஆளுமருகம் பரப்புறதான் பரப்பி. ஆனா இது வந்து நம்மளுக்குள்ளேயே இருக்கிற ஐடியாலஜி மாதிரி வந்து தோட்டத்துல மட்டும் வருது. என்ன அப்படின்னா சமூகம் மாறினா முதல்ல நீ உன் குடும்பத்துல மாத்து, உன் குடும்பத்துல சண்டை போடு. அதாவது அம்பேத்கர் பெரியார்லாம் கடைசி வரைக்கும் அவங்க குடும்பத்து கூட சண்டை போட்டா இருந்தாங்க, இல்ல அவங்க குடும்பத்தை மாத்திக்கிட்டா இருந்தாங்க. குடும்பத்திட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமா, நான் ஏதோ பண்ண போறேன், இஷ்டம் இருந்தா என் கூட இருங்க, இல்லைன்னா வந்து நம்ம ஒரு சமரசத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற லெவல்ல மட்டும் வச்சுட்டு அவங்க சமூகத்தை மாற்றுறது தான் பெரும் கவனத்தை செலுத்தினாங்க. நீங்க வந்து உங்க சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாத்தையும் மாத்திட்டு தான் வெளியே வரும்னு வச்சுக்கோங்கன்னா கடைசியில் நீங்க செத்துதான் போகணும். ஏன்னா அது ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் ஏற்படுது. ஒண்ணு இமோஷனல் கான்ஃபிளிக்ட், நீங்க உங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டு அதே வீட்டுல இருக்க முடியாது ஒண்ணு. இன்னொன்னு, உங்களுக்கு ஏற்பட்டிருக்க புரிதல் வந்து ஒரு ஸ்பார்க்ல ஒரு செகண்ட்ல ஆகல. 25 வருஷம் நீங்க கல்வி பெற்றிருக்கீங்க, நிறைய சோசியல் மீடியால இருந்து சினிமால இருந்து மேகசின்ல இருந்து ஆர்டிகல்ஸ் வந்து படிச்சதோட கல்மினேஷன் தான் அந்த சேஞ்ச். அதை என்ன பண்றதுன்னா எடுத்தெடுப்புல உங்க அப்பா கிட்ட வந்து 1 மணி நேரத்துல ஆர்கியூ பண்ணி எப்படி வைப்பீங்க. சோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்றது, சோ தன்னைத்தானே மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மனநிலை இருக்குல்ல, அது வந்து நீங்க அதாவது என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டினா, ஐயோ நம்ம பிற்போக்குவாதியா இருந்திருக்கோம்டா இவ்வளவு நாளா, சங்கர் படத்தெல்லாம் பாராட்டிட்டு இருந்திருக்கோம், அதனாலதான் சமூகம் கேவலமா இருக்கு. அப்ப என்னன்னா அந்த தம்பிக்கிட்டே தங்கச்சிட்டோ நீ இப்படி இருக்கிறதுனால சமூகம் இப்படி இல்ல, சமூகம் இப்படி இருக்கிறதுனாலதான் நீ இப்படி இருக்கிற, நீயே ஒரு கான்சிக்வன்ஸ், நீயே ஒரு விக்டிம் ஆஃப் த சிஸ்டம் தான், உனக்கு இந்த பிற்போக்குவாதியா ஐடியாலஜி இருக்கிறதே இந்த சிஸ்டம் இன்டியூஸ் பண்றதுதான், அதனால இப்ப நீ மாறுற அப்படிங்கறத வந்து
ஆரோக்கியமா எடுத்துக்கோ, கில்ட்டா எடுத்துக்காத ஒண்ணு. அதே சமயம் இந்த அவேர்னஸ் பெற்றோன்னு இன்னொன்னு, நம்மளால வந்து நம்ம சமூகத்துக்கு போய் மாறினாதான் எல்லாமே மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லப்பா, நீ மாத்தலனாலும் வேற யாராவது ஒருத்தர் அதுக்கு பாடுபடுவாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நீ போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணா 3500வது நாள் நடக்க வேண்டிய மாற்றம் மேபி 3499வது நாள் மத்தியானம் நடக்கும். அவ்வளவுதான் கான்ட்ரிபியூஷன். நீ ஒருத்தனை போய் வேலை பண்ணல, இப்பயே போய் சமூகத்தை மாத்த விதிக்கல அப்படின்னா கில்ட் எல்லாம் ஆகாத. அதே சமயம் நீ நம்ம என்னப்பா பண்றது, இதெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்குது, இந்த அதிகாரம், இந்த ஒடுக்குமுறையெல்லாம் நம்ம போய் என்னத்தை மாத்த போறோம், எதுவுமே மாத்த முடியாது அப்படிங்கிற ஹோப்லெஸ்னஸ் இருக்குல்ல, அதுவும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக பொலிட்டிக்கலி அவேரா இருக்கிறதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதுல இருக்க பேரியர்ஸ்லாம் நம்ம பேசுறோம். அதே மாதிரி கவர்னன்ஸ்ல இப்ப பப்ளிக் பாலிசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன்னும் நிறைய இருக்குல்ல. அதுக்கு இப்ப எப்படி சொல்றது, எக்கனாமிக்கலாவோ இல்ல சைக்கலாஜிக்கலாவோ நிறைய பேரியர்ஸ் இருக்குல்ல. அதை பத்தியும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான எஜுகேஷன், அதுக்கான கைடன்ஸ் எந்த சைட்லயுமே ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்குது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல போறதுக்கான ட்ரிகரா என்ன இருந்துச்சு, அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பாங்க. எனக்கு நான் ஏன் இந்த ஃபீல்ட்ல போனேன் அப்படின்னா, எனக்கு வந்து பப்ளிக் பாலிசி அப்படின்ற துறையை பத்தி நான் சொல்றேன். அது வந்து ஒரு பெரிய புரட்சி, நான் படிச்சதுனால அது ஒரு புரட்சிகர துறையெல்லாம் கிடையாது. அது பப்ளிக் பாலிசியை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ட்ரெடிஷனலா படிக்கிறோம்ல, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, இதுல இருக்கிற அரசியல் தன்மையை பிச்சு எரிஞ்சுட்டு ஒரு சோசியல் செக்டருக்கு கொண்டு வரப்பட்ட எம்பிஏ தான் பப்ளிக் பாலிசி கோர்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு அரசியலற்ற தன்மையில எப்படி எம்பிஏ வந்து அவன் வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றானோ ஒரு டெலாய்ட்டுக்கோ ஒரு கேபிஎம்ஜிக்கோ, அதே விதத்துல நீங்க சோசியல் செக்டர் இருக்கிற என்ஜிஓஸ, அதுல இருக்கிற பினான்ஸ், அதுல இருக்கிற ஆக்ஷன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் நீங்க மேனேஜ் பண்ணணும். அதுதான் பப்ளிக் பாலிசி. அதுல வந்து பாவர்ட்டி அப்படிங்கறது ஒரு கேட்டகரி, ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, ஒரு கமோடிஃபிகேஷன் ஆஃப் தீஸ் ஸ்பேசஸ் தான் பப்ளிக் பாலிசி இருக்கு. ஸோ நான் ஏன் பப்ளிக் பாலிசி போனேன் அப்படின்னா, எனக்கு வந்து 2016 தான் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அறிமுகம் ஆகுது. ஏன்னா நான் ஹைதராபாத் இருந்தேன். அந்த வருஷம் தான் வந்து தோழர் ரோஹித் வெமுலா மரணிக்கப்படுகிறார். இன்னும் சொல்ல போனா அந்த இன்ஸ்டிடியூஷனால கொல்லப்படுகிறார். அப்போ போராட்டங்கள் நடக்குது. அப்போ அம்பேத்கர் கொடிகளை பார்க்கிறோம். சுத்தி ஹைதராபாத்ல இருக்கிற மக்கள்லாம் அம்பேத்கர் பத்தி எழுதுறதும், அம்பேத்கரை விமர்சிச்சு எழுதுறதும் பாக்குறோம். அப்பதான் அதுக்கு முன்னாடி அம்பேத்கர்னா யாருன்னு மட்டும்தான் தெரியும். அப்போ அம்பேத்கரோட ஐடியாலஜியை படிக்கிறோம். இன்னொன்னு பேரலா அப்போ என்ன நடந்துச்சுன்னா, 2014 இருந்து 16 வரைக்கும் நான் ஐடி துறையில வேலை பார்த்துட்டே சினிமா ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முயற்சிகள் பண்றேன். அப்போ வந்து உண்மைக்கு நெருக்கமான கதைகளை தான் வந்து படம் பண்ணணும், படமா எழுதணும்னு சொல்லிட்டு அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதுதான் சில நான் ஃபிக்ஷன் படிக்கிறது, இல்ல ஃபிக்ஷன்லேயே வந்து ரூட்ஸ் மாதிரி கதைகள்லாம் படிக்கும் போதுதான் ஒடுக்குமுறை அப்படின்னா என்னன்னு தெரியுது. இப்போ கரெக்டா வந்து அதை 2 வருஷமா படிச்சுட்டே இருக்கும்போது அம்பேத்கர் வந்து கை கொடுத்துட்டார். இப்போ இதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவரு ஜெயலலிதா அம்மா இங்க இருக்காங்க 2016. 2018 வந்து கலைஞர் இருக்கிறாரு. சோ இந்த மரணங்களை சுத்தி யார் அடுத்த தலைவரா ஆக போறாங்க, தமிழ்நாடு அரசியல் என்னவா ஆக போகுது அப்படின்னும் போது, இல்ல அது என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து எழுதுறத பார்க்கும். திராவிட அரசியல் அப்பதான் என்னன்னு கத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கும் வந்து ரொம்ப மேலோட்டமான ஆஃப் பாயிலான ஊழல் ஒழிச்சா நாடு முன்னேறிடும் அப்படிங்கிற மாதிரியும் அரசியல்ல தான் நானும். அப்பதான் திராவிடமும் படிக்கிறேன். இதுக்கும் பேரலல் என்ன, 2014 முன்னாடி பயங்கரமான ஆன்டி கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் சொன்னா கழுத்து கடிச்சிருவேன் சாமி மாதிரி. நான் வந்து நீங்க சொன்னா நம்புவீங்கன்னு தெரியல, 2012 முடியும் போது என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு அவனோட கிரஷ் கிஃப்ட் பண்றாங்க ஒரு புக்கு. ஏன்னா அவன் கம்யூனிஸ்ட் ஆயிரோன்னு நினைச்சுட்டாங்க. ஏன்னா அப்ப எப்படின்னா, நீங்க வந்து அன்பே சிவம் படத்தை, அவன் கமலஹாசன் ஃபேன், அன்பே சிவம் படத்தை புடிச்சிட்டா நீங்க கம்யூனிஸ்ட் மாணவர்கள் மத்தியில. அதனால அவன் கம்யூனிஸ்ட் ஆயிடுவான்னு நினைச்சிட்டு பஞ்சம் படுகொலை பேரழிவு கம்யூனிஸ்ட் புக் அரவிந்த் நீலகண்டன். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி இவரு போட்டாரு, ஹெச் ராஜாவோ யாரோ ஒருத்தர் ட்வீட் பண்ணாங்க, கம்யூனிஸ்டத்தை பத்தி அரவிந்த் நீலகண்டன் வந்து தோல் உறுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்கு அவனுக்கு பிரசன்ட் பண்ணோன்னே அவன் என்ன ஆகுறான், நான் வந்து எனக்கு எப்படின்னா காலேஜ்ல ஃபுல்லா வந்து ஹாலிவுட் படங்கள். அது ஏன் அப்படின்னா காலேஜுக்குள்ள வந்து நான் வந்து ஊர் நாட்டானா இருந்தேன். நான் சேலத்துல வந்து இருந்திருக்கேன். எனக்கு வந்து ஒழுங்கா இங்கிலீஷ் பேச தெரியாதுங்கிறத சென்னையில இருக்கிற முக்கியமாக வந்து இந்த பெரிய பெரிய ஸ்கூல்ல படிச்சிருக்கிற பார்ப்பன பசங்க, அவங்களுக்கு வந்து அவங்க என்னை வந்து புள்ளி பண்ணுங்கிறது அவங்க இன்டென்ஷன் இல்லை. ஆனா அவங்க அவ்வளவு
ஒரு பாஷான பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க அப்படின்னும் போது எனக்கு ஹாலிவுட் ரெஃபரன்சஸ் தெரியல, எனக்கு வந்து கூலா இங்கிலீஷ் பேச தெரியலன்னு பயங்கரமா கலாச்சாரம் எனக்கு வெறியாயி நான் பயங்கரமா ஹாலிவுட் படம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏண்டா இன்னும் நீங்களாடா என்னை வந்து ரெஃபரன்ஸ் இல்லைங்கிறீங்க, உங்களுக்கே நான் ஹாலிவுட் படத்தை பத்தி பாடம் எடுக்கிறேன். ஃபுல்லா ஹாலிவுட் படங்களை பார்த்து அது எனக்கு தெரியாம எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளன் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் வந்து அதான் பால் பாக்கெட் காணாம போனா கூட ரஷ்யா உளவுத்துறைன்னு. இத பார்த்துட்டு என்ன பண்றான், டே நீ தான் கம்யூனிஸ்ட பத்தி கண்டக மாதிரி திட்டிருக்கிய, இந்த கண்டென்ட்டோட திட்டு கண்டமணி திட்டாம அப்படின்னு சொல்லி அந்த புக்கை வந்து அவன் எனக்கு கொடுத்தான். என் ஆள் வாங்கி கொடுத்தா, ஆனா எனக்கு படிக்க விருப்பம் இல்ல, நீ படின்னு. அதுல ஃபுல்லாங்க லெனின் வந்து ஒரு 10 கோடி பேரை கொண்டாரு, ஸ்டாலின் ஒரு 50 கோடி பேரை கொண்டாரு, மார்க்ஸ் வந்து ஒரு யூத வெறுப்பாளரு, இல்ல மார்க்ஸ் வந்து ஒரு கற்பிணத்தை எதிர்க்கிறவர், அப்படி இதெல்லாம் எல்லா வதந்திகள் கம்யூனிஸ்டத்தை பத்திய உலகத்துல இருக்கிற எல்லா வதந்தியோட சம்மரி தான் அந்த புக்கு. அத ஃபுல்லா படிச்சு கம்யூனிஸ்ட வெறுப்பு ஏத்திக்கிட்டு நான் வந்து கவிதை போட்டினாலும் கம்யூனிஸ்ட எதிர்ப்பு எழுதுறேன், கட்டுரையை போட்டினாலும் எழுதுறேன். அதாவது வந்து வைரமுத்து கூட ஏதோ ஒரு கவிதை எழுதிருப்பாரு, வால்கா போயிட்டு வந்தேன், அதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தேன்னு. நான் வந்து ஈக்குவாலிட்டிங்கிற பேர்ல கம்யூனிசம் வந்து சாக கிடக்கிறவனுக்கு ஒரு துளி தண்ணி தான், நல்லா கொழுத்து போயிருக்கவனுக்கு ஒரு துளி தண்ணி தான் கொடுக்குது, அதனால சாக கிடக்கிறவன் செத்து போயிருவான்ற மாதிரி ஒரு கவிதை எழுதி வைரமுத்துக்குலாம் அனுப்புறேன். அந்த லெட்டர் அவரை போய் சேர்ந்துச்சான்னு கூட தெரியல. அந்த மாதிரிலாம் கம்யூனிஸ்ட எதிர்பாருங்க. அப்புறம் எப்படி தெரியுமா ஃபர்ஸ்ட் வேலை வாங்கினேன், நான் வந்து ஐடி கம்பெனில எல்லா டெக்னிக்கல் ரவுண்ட்லாம் முடிச்சு ஹெச்ஆர் ரவுண்ட். இந்த கம்பெனி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, ஏன்னா டெக்னிக்கல் ரவுண்டோட ஹெச்ஆர் ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது, கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி எதிர்பார்த்தாங்க. அப்ப நான் ஒரு ரிசர்ச் எஸ்ஸே மாதிரி சப்மிட் பண்றேன், பேட்மேன் தி ஆன்டி கம்யூனிஸ்ட். நான் ஒரு பயங்கர பேட்மேன் ஃபேன். பேட்மேன் நோலன் பேட்மேன் ட்ரிலஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு. அந்த படத்தை உள்ள ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா ரேஷ் ஆல் குல் லெனின் ஆகும், இவர் பேன் வந்து ஸ்டாலின் ஆகும் தான் அந்த ஃபுல் படமே வந்து எழுதப்படும். ஆனா இதை நான் அந்த காலத்துல பாராட்டி எழுதுறேன், பாராட்டி கம்யூனிஸ்டுக்கு வந்து அறிவியலுக்கு எதிரானவங்க, மனித இனத்துக்கு எதிரானவங்கன்னு ஒரு ஒரு 9 சப்டாபிக்ஸ் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் நடுவுல ஒரு 6-7 சப்டாபிக்ஸ்ல ரிசர்ச்சோட ஒரு 40 ரெஃபரன்ஸ். ஏன்னா லைப்ரரியில உட்காந்து எழுதுறேன், இந்த லைப்ரரியில இருக்க எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி எழுதி அந்த கட்டுரை எப்படி தெரியுமா முடிக்கிறேன். அந்த கட்டுரையை முடிச்ச வரி கேட்டீங்கன்னா ஒரு ஸ்கார்ஃபேஸ்ல இருந்து ஒரு டைலாக், ஐ வுட் கில் அ கம்யூனிஸ்ட் ஃபார் ஃப்ரீ, ஃபார் a few dollars more I would carve him up real nice. இதான் நான் எழுதுற டைலாக். செகண்ட் லைன் என்ன நோட் சொல்லுங்க. ஃபார் a few, அதாவது ஐ வுட் கில் அ கம்யூனிஸ்ட் ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஓசிலே ஒரு கம்யூனிஸ்ட கொல்லுவான், பட் ஃபார் a few dollars more, நீங்க இன்னும் கொஞ்சம் காசு தரேன்னு சொன்னீங்கன்னா ஐ வுட் carve him up real nice. அவனை வந்து ஒரு கலை, அதாவது கலைத்துவமாக அவனை கொல்லுவேன், ரசிச்சு ரசிச்சு. இவ்வளவு ஒரு கம்யூனிஸ்ட எதிர்ப்பாளனா இருந்திருக்கேன். 2013 நவம்பர் 29 என் ஃபர்ஸ்ட் கம்பெனி இன்டர்வியூ, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நாளோட. 2013 நவம்பர் 29 இதை நான் சப்மிட் பண்றேன். இதை பார்த்துட்டு கம்பெனியோட விபி, கம்பெனியோட விபினா அவன் கொடுப்பான், அவனும் பெரிய கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளனா இருப்பான். அவன் உடனே ஆஹா ஓஹோ இந்த வயசுல இவ்வளவு ஞானமா அப்படின்னு சொல்லி சரியான அதான் உள்ளவான்னு கூப்பிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அப்பப்போ எனக்கு வந்து கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு ஏதாவது இது அனுப்புவோம், ஆர்டிகல் ஏதாவது அனுப்பிச்சுட்டு இந்த ஸ்மோக்கிங் ஏரியாலாம் வந்து போவோம் இல்லையா ஆபீஸ்ல, அங்கெல்லாம் இருந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் எப்படி, இந்த கம்யூனிஸ்ட் அப்படி அப்படின்னு பேசுறது, கெக்க சிரிக்கிறது, ஐயோ இவ்வளவு பெரிய ஆளே நம்மளை பாராட்டுறான்ற மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு மனநிலையில சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கிராஜுவலா என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து இந்த அமெரிக்கன் லிபரலா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ், கிறிஸ்டோபர் ரிச்சன்ஸ், சாம் ஹாரிஸ் இந்த மாதிரி புக் எல்லாம் படிச்சுட்டு ஏத்திசம் பேசணும். அதுதான் அடுத்த கட்ட இன்டெலெக்சுவல். சோசியல் மீடியா இருந்தா அப்ப வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப நம்ம எப்படி வந்து அம்பேத்கர் பெரியார் மாதிரி அப்ப இவங்க எல்லாம் படிச்சுட்டு நம்ம சீன் போடணும். அதுவுமே புளிச்சு போச்சு. அது வந்து 2015 நின்று போச்சு. இப்ப அதுக்கு அடுத்த கட்டம் போகணும் யாருன்னா நோம் சாம்ஸ்கி அப்படின்றாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு மெச்சூரான அமெரிக்க ஆதரவாளர், கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர்னா நீங்க ஓரளவுக்கு வந்து அமெரிக்காவையும் எதிர்க்கணும். அமெரிக்கா வந்து மிடில் ஈஸ்ட்ல பண்ற பிரச்சனைகளும் நீங்க எதிர்க்கணும். இப்ப எப்படி வந்து முற்போக்கான இந்துவா இருக்கிறாரு அப்படின்னா அவர் இந்துசம்குள்ள இருக்கிறதையும் கொஞ்சம் எதிர்க்கணும் இல்லையா, ஒரு தேவை இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போனோம். அப்பதான் நோம் சாம்ஸ்கி படிக்கிறேன். அவர் நாக்கப்பிடிங்கிற மாதிரி ஒன்னு சொல்றாரு. சோ நோம் சாம்ஸ்கி ஒரு புக் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பவர்னு சொல்லிட்டு. அந்த புக் என்னன்னா அவரோட தொகுப்பு. அதாவது அவருக்கு எங்கெங்கெல்லாம் காலேஜ் போய் லெக்சர் கொடுக்குறாரோ அங்கெல்லாம் கேள்வி கேட்டுப்பாங்க, அந்த கேள்விக்கான பதில்கள் தான் அந்த புக்.
சோ அப்ப வந்து ஒரு மாணவி எந்திரிச்சு கேக்குறாங்க, முதலாளித்துவம் எப்படி, முதலாளித்துவம் அப்படி அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீங்க வந்து முதலாளித்துவத்தின் தந்தையான ஆடம் ஸ்மித்த படிங்க, அந்த கருத்தியலோட தந்தைன்னு சொல்ற ஆடம் ஸ்மித்த படிங்க. நீங்க சிகாகோ ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வெர்ஷன் படிக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சூதானமா பக்கம், அதாவது ஒரு பக்கம் சொல்லுவார் 456 இருந்து 462 அந்த மாதிரி ஒரு பக்கம் சொல்லி இந்த பக்கத்தை அவங்களே நீக்கிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, என்னைக்குமே ஒரு கருத்தியலை புரிஞ்சுக்கணும்னா அந்த கருத்தியலை பத்தி மத்தவங்க எழுதுறதோ இல்ல அதை மத்தவங்க வந்து அது கமெண்ட்ரி கொடுத்து பப்ளிஷ் பண்றதோ படிக்காதீங்க. அந்த கருத்தியலை நேரடியா நீங்களே படிச்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி உரைக்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளவு நாளா நம்ம மார்க்ஸை கழுவி ஒத்திக்கிட்டே இருக்கும், ஆனா மார்க்ஸை படிச்சதே கிடையாது. நம்ம வந்து பாராகவன், இங்க பாராகவன் ஒரு எழுத்தாளர் இருக்கு, அவர் வந்து ஐஎஸ்ஐ, தாலிபான் அந்த மாதிரி எல்லா டாபிக்கும் புக் எழுதுவார். அதை படிச்சுக்கிட்டே நம்ம உலக அரசியல் புரிஞ்ச மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல மார்க்சிசம் பத்தியோ இல்ல பெரியாரிசம் பத்தியோ மத்தவங்க திட்டி எழுதுற திட்டி எழுதுறதா படிச்சிருக்கோம். இப்ப மார்க்ஸே நம்ம ஏன் நேரா படிக்க கூடாதுன்னு அப்பதான் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும். முழுசா புரிஞ்சதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த லைன் ஒண்ணு சொல்லுவேன் யூஸ்வலி, ஐ could not believe that I was falling in love with something that I was supposed to hate. நான் இதை வந்து கடுமையை எதிர்க்கணும், ஆனா அவர் சொல்றது கரெக்டா தான் பாருது, கரெக்டா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே வருது. You were supposed to destroy them, not join them அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல வேலை பார்த்தது இல்ல வந்து அவங்க வந்து ஒரு தீவிரமான அடிப்படைவாத இஸ்லாமிய கட்சிகள்ல வேலை பார்த்துட்டு போய் மார்க்சியவாதிகளை மண்டைய கழுவலாம்னு நினைச்சு அவங்க போய் மார்க்சியவாதிகள் அவங்கள மண்டைய கழுவி உள்ள சேர்த்துக்கிட்ட கதையெல்லாம் நான் இது வந்து மார்க்சியவாதிகள் பண்ணாம எனக்கு நேரா மார்க்சிய பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்போ 2017. ஆனா அதுக்கப்புறம் 3 வருஷம் நான் சொல்றேங்க, ஒரே ஸ்ட்ரகிள். என்னால நான் மார்க்சியத்தை பிடிக்குது, எனக்கு அதன் மீது பற்று கொள்றத என்னால ஒத்துக்கவே முடியல. ஆமா, ஒரு பயங்கரமான லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2016 வந்து அம்பேத்கர் கைக்கு வந்துட்டாரு, 2018 முழுசா பெரியார் வந்துட்டாரு. இடைப்பட்ட காலத்துல இப்ப மார்க்ஸ் வந்து சேர்றாரு. நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து சிம்டம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, கரெக்ட் மார்க்ஸ் கரெக்டா தான் எழுதிருக்காரு, ஆனா இன்னைக்கு அது ரெலவெண்ட் இல்லப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ரெண்டாவது வந்து இல்ல இன்னைக்கும் அது ரெலவெண்ட் அப்படின்னு, ஓ மார்க்ஸ் கரெக்டா தான் எழுதிருக்காரு, மார்க்சியவாதிகள் தான் தப்பு அப்படின்ற நிலைப்பாடுக்கு போறது. அப்புறம் வந்து இல்ல லெனின் மாவெல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்காரு, ஆனா நம்பூர்ல இருக்கிற மார்க்சியவாதிகள் தான் தப்புன்னு லேயரா நான் ஏன் மார்க்சியவாதி இல்லை, ஐயோ என்னை விட்டுருங்க அப்படின்னு இந்த எம்எஸ் பாஸ்கர் வந்து ஆல்ரெடி ரெசிஸ்ட் பண்ண வரல முடியல, அந்த மாதிரி ரெசிஸ்ட் பண்றேன். நான் வந்து மார்க்சியவாதி இல்ல. அப்புறம் வந்து அம்பேத்கரியவாதிகள், பெரியாரியவாதிகள் மார்க்சியம் மேல வைக்கிற விமர்சனம் எல்லாம் வச்சு, ஓ இதனாலதான் எனக்கு மார்க்ஸ் பிரதானம் கிடையாது, அம்பேத்கர் தான் பிரதானம், பெரியார் தான் பிரதானம்னு பேசுறேன் ஒரு வருஷம். கடைசியில 2020 லாக்டவுன் வருது கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரியலைஸ் பண்றேன், இல்ல நான் முழுசான மார்க்சியவாதி தான், அம்பேத்கர் பெரியாரையும் ஏத்துக்கிறேன், மார்க்சியம் ஏத்துக்கிறேன் அப்படின்ற நிலைப்பாடுக்கு அது வந்து அதுவே ஒரு 3 வருஷம் ப்ராசஸ். சோ அதுதான் இப்போ அந்த மாதிரி வந்து இப்ப அது தெரிஞ்சோ தெரியாமலோ, ஒருவேளை நானும் 2020 தான் வந்து ஒரு 20 வயசு எனக்கு ஆயிருந்துச்சு அப்படின்னா ப்ராபப்ளி என்ன சோசியல் மீடியா அதை பண்ண விடாம இருக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கு. ஒரு 5 இப்ப அந்த எப்படி நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறது, நம்மள இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன பையனா இருக்கேன், ஒரு 20 இயர்ஸ் இப்பதான் எனக்கு ஆகுது, நான் வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி என்ன எக்யூப் பண்ணிக்கிறது? இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளவு பேரியர்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு ஆப்ஷனா இருக்கலாம், இல்ல சோசியல் மீடியா ஆப்ஷனா இருக்கலாம், மூவிஸ், சினிமா, இப்பெல்லாம் யாரை கேட்டாலும் சினிமா எடுக்க போறாங்கல்ல. சோ இவ்வளவையும் மீறி என்னை வந்து நான் எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கலி அவேரா இல்ல பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல எப்படி வந்து நான் வந்து என்னை கைட் பண்ணிக்கிறது? நவீனோட கேள்வியோட சேர்த்து நான் இதையும் கேட்டுறேன். இதே பாத்துல லைக் என்ன மாதிரி சோர்சஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்ல ஆரம்பத்துக்கு இல்ல இந்த இதுல என்டர் ஆகுறதுக்கு என்ன மாதிரி புத்தகங்களை படிக்கலாம், அந்த இதையும் சேர்த்தே சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப நான் வந்து லிஸ்ட் வாரியாகவே இந்த 3 கருத்தியல்களுக்கும் என்னென்ன படிக்கணும், அப்புறம் இந்த 3 கருத்தியல்களுக்கு முன்னாடியும் பேரலாவும் என்னென்ன படிக்கணும் ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் 6ல இருந்து 12 வரைக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிங்க. அதை படிச்சாதான் அடுத்ததுக்கு போகணும் இல்ல, அதை படிச்சா பேசிக்ஸ் நல்லா புரியும் ஒண்ணு. இன்னொன்னு, உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா
லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அது யூபிஎஸ்சி படிக்கிற எல்லா பசங்களும் படிப்பாங்க. அவரோட இந்தியன் பாலிட்டி அந்த புக் படிச்சீங்கன்னா அது வந்து அந்த புக்கை ஃபுல்லா உட்காந்து கவர் டு கவர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல ஒரு சிபிஐ ரோல் என்ன, எலெக்ஷன் கமிஷன் ரோல், அதெல்லாம் ஃபுல்லா உட்காந்து வரி வரி படிச்சுட்டே ஆகணும். ஏன்னா அது வந்து டெக்ஸ்ட் புக், அது வந்து ஒரு கருத்தியல் புக்கோ தியரட்டிக்கல் புக்கோ கிடையாது. எல்லாத்துக்கும் சம்மரியா இருக்கும். உங்களுக்கு யூபிஎஸ்சி இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் புக்ஸ் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி இருக்கும் பேசிக் புக். அப்புறம் அதை தவிர்த்து என்சிஆர்டில நீங்க ஹிஸ்டரி சிவிக்ஸ் அந்த சிவிக்ஸ் புக் சொல்றீங்களா ஸ்பெசிஃபிக்கா? இல்ல, ஹிஸ்டரி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ். ஓகே ஓகே ஓகே, ரைட் ரைட். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஆக்சுவலி. கண்டிப்பாக அது தெரியணும். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி இந்த ஜாதியம் பாலினம் பத்தி பேசும்போது பசங்க நிறைய படிக்க மறுக்கிறது என்ன, படிக்க தவறுறது என்னன்னா இந்த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நிறைய பாத்தீங்கன்னா இன்னும் ஆங்கிலேயர்கள் தான் நம்மளுக்கு விடுதலையே கொடுத்தாங்க அப்படிங்கிற பின்பத்துக்கு போயிருது. இங்க இருக்கிற பார்ப்பனர்கள்ட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் தான் விடுதலை கொடுத்தாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் இங்க இருக்கிற சாதியத்தை எவ்வளவு இறுக்கமாக்கியிருக்காங்க, பார்ப்பனர்கள் கையில அதிகாரத்தை இன்னும் எவ்வளவு வழிபடுத்திருக்காங்கன்றத நம்ம இன்டர்நேஷனல் ஸ்ட்ரகிள் படிச்சாதான் தெரியும். அதுக்கு பேசிக்கான கொஞ்சம் ஹிஸ்டரி ரீடிங் வேணும். சரி, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இப்போ பொதுவா எனக்கு ராமச்சந்திர குஹா அவ்வளவு பிடிக்காது. அவர் வந்து ரொம்ப தட்டையான ஹிஸ்டரி எழுதுறாரு, ஒரு காங்கிரஸ் வயப்பட்ட ஹிஸ்டரி எழுதுறாருன்னு சொல்லுவேன். ஆனாலும் இந்தியா ஆஃப்டர் காந்திங்கிற புக் வந்து படிக்கலாம். ஏன் படிக்கலாம் அப்படின்னா அது ஒரு ஆகச்சிறந்த புத்தகம்ன்றது கிடையாது. இந்த கடைசி 70 வருஷத்துல நடந்த அரசியலோட ஒரு சின்ன சம்மரிமா நல்லா இருக்கும். அது 900 பக்கம் புக்கு, ஆனா படிச்சா விறுவிறுன்னு போயிடும். அப்புறம் இன்னொரு புத்தகம் வந்து ரோஹித் டே அப்படின்றவரோட பீப்புள்ஸ் கான்ஸ்டிடியூஷன் ஒரு புக் இருக்கு. அது அந்த பீப்புள்ஸ் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் ரிப்பப்ளிக் ஏதோ ஒரு புக் இருக்கும். ரோஹித் டே, ரோஹித் ROHIT ஸ்பேஸ் DE, ரோஹித் டே. அந்த புக்கு என்ன அப்படின்னா ஒரு மூணு கேஸ் தான் அந்த புக்கு. ஒன்னு பீஃப் பேனு, இன்னொன்னு ஆல்கஹால் பேனு, அப்புறம் ப்ராஸ்டிடியூஷன், செக்ஸ் ஒர்க். இது மூணுக்கும் இந்திய அரசு எப்படி தடை பண்ண பார்த்தது, அதுக்கு இத பயன்படுத்துறவங்களோ இதுல இருக்கிற தொழிலாளர்களோ எப்படி போராடினாங்க, ஹைகோர்ட்டுகள் என்ன பண்ணுச்சு, சுப்ரீம் கோர்ட்டுகள் என்ன பண்ணுச்சு, நியூஸ் மீடியா அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுச்சு, பாராளுமன்றத்துல என்ன மாதிரி டிபேட் நடந்தது அப்படின்றத ஃபாலோ பண்றதுதான். இந்த 3 கேஸின் வாயிலாகவும் அவரு இந்திய அரசியலையும் இங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையும் சூப்பரா விளக்குவார். அது வந்து ஒரு படிக்க வேண்டிய புக். அப்புறம் இந்த இந்திய நிலை, இந்திய உழைக்கும் வர்க்கத்தோட நிலை எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பேசிக்கான புக். நான் வந்து டீப்பான புக்ஸ் சொல்றேன். ரொம்ப பேசிக்கான புக் வந்து எவ்ரிபடி லவ்ஸ் அ குட் ட்ரவுட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. பி சாய்நாத் ஆத்தர் வந்து பி சாய்நாத். அவர் வந்து ஹிந்துல வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தவர். அப்ப லேட் 90s அவர் வந்து இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணி ஒரு 33 கதைகள் எழுதுறாரு. ஒரு ரிப்போர்ட் 30 ஜேர்னலிஸ்டிக் ஸ்டோரி தான் அது. பீகார்ல இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கிற தொழிலாளர்கள், வேறு வேறு விதமான தொழிலாளர்கள் படுற கஷ்டத்தை, இங்க பனை ஏறுற நாடார்கள் மத்தியில இங்க பனை ஏறுறதுக்குன்னு ஒரு சாதி இருக்கு, அந்த சாதி எப்படி ஒடுக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டு, அங்க பீகார்ல வந்து நிலக்கரி அல்றவங்க என்ன மாதிரியான சாதிய ஒடுக்குதல், வர்க்க ஒடுக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அதை பத்தி 33 கதைகளோ என்னமோ இருக்கும். அதுலயே வந்து கடைசியா முடிக்கும் போது ஒரு ஹோப்ல முடிக்கிற மாதிரி வென்றெடுத்த போராட்டங்களை பத்தியும் அவர் பேசியிருக்காரு. அது படிக்கலாம். இந்த 3 புக்கு வந்து நான் பிரைமரியா பொலிட்டிக்கல் ரீடிங் படிக்கிறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது. இதை தவிர்த்து இப்ப மார்க்சியம் படிக்கணும், பெரியாரியம் படிக்கணும், அம்பேத்கரியம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றதுன்னா அம்பேத்கரியம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா முதல்ல அம்பேத்கரிய படிங்க. அதுல காஸ்ட் இன் இந்தியா, இந்தியாவில் சாதிகள் அப்படின்ற புத்தகம், அது புத்தகமே கிடையாது, அது ஆக்சுவலி ஒரு கட்டுரை. அவர் மானுடவியல் ஆய்வுக்காக சமர்ப்பிச்ச ஒரு கட்டுரை. அதை முதல்ல படிங்க. அப்புறம் அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி அழித்தொழிக்கும் வழி. இந்த 2 புக்கையுமே நாங்க டீடைல்டா ஒரு எபிசோடா போட்டிருக்கோம். டீடைல்டா கண்டென்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி எபிசோடா போட்டிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஆமா, இந்த 2 புக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க அம்பேத்கரை அறிமுகமாகுறீங்க அப்படின்னா இதை படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் வேற வேற என்னென்ன அம்பேத்கர் நிறைய இருக்கு. அதாவது ஹூ ஆர் தி அன்டச்சபிள்ஸ் புத்தகம் இருக்கு. நான் முன்னையா சொன்ன மாதிரி அவரோட பொருளியல் சிந்தனைகளை படிக்கணும்னா இந்த ஸ்மால் ஹோல்டிங்ஸ் இன் இந்தியா அந்த மாதிரி கட்டுரைகள் புத்தகங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் படிக்கலாம். மார்க்சியம் நீங்க மார்க்சியம் தான் இருக்குல்ல வந்து எப்படி அறிமுகமாகுறதுன்றது ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா அது வந்து நேரா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ எடுத்து படிப்பாங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். நீங்க வந்து ஏன் அப்படின்னா அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இப்ப நம்ம புலகத்துல இருக்கிற வார்த்தைகள் கிடையாது.
இப்போ திருக்குறள் அப்படின்னாலே திருக்குறளுக்கு யாராவது உரை எழுதுனா தானே புரியுது, அந்த மாதிரிதான். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, யூடியூப்க்கு போங்க, மார்க்சியம் என்றால் என்ன, தோழர் தியாகு அப்படின்னு சொல்லி டைப் அடிச்சு சர்ச் பண்ணுங்க. ஒரு 5 மணி நேரம் வீடியோ இருக்கும். ஓகே. அந்த 5 மணி நேரம் வீடியோ பாத்தீங்கன்னா மார்க்சியத்தோட பேசிக் எல்லாமே அனைவரும் புரிஞ்சிடும். அந்த 5 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு போர் அடிக்காது. நான் அதை வந்து உறுதியா சொல்ல முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமாக தியாகு விளக்கியிருப்பார். அதை படிச்சுட்டு ஜோசப் ஸ்டாலினோட ஹிஸ்டாரிக்கல் அண்ட் டயலெக்டிக்கல் மெட்டீரியல்ஸ்னு ஒரு கட்டுரை, அது மாத்தி சொன்னா கூட சொல்லுங்க, டயலெக்டிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல்ஸ் ஏதோ ஒண்ணு அப்படி. அதை படிச்சீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு மார்க்சியம்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து போய் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ படிக்கலாம். அப்பதான் வந்து கம்யூனிசம் அப்படிங்கிறது எந்த ப்ராப்ளத்தை குறிவிக்குது, அது வந்து என்ன மாதிரி அந்த ப்ராப்ளத்துக்கு ரீசன்ஸா சொல்லுது, அது என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை நோக்கி போக செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுதான் பேசிக்கா நீங்க மார்க்சியம்குள்ள வர்றது. பெரியாரியம் அப்படிங்கிறது, நான் மார்க்சியம் சொன்னதோட பெரியாரியம் இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட். நான் என்னைக்கே நான் சொல்லிக்குவேன், பெரியார வந்து எனக்கு மார்க்ஸோ அம்பேத்கரோ தெரிஞ்ச அளவுக்கு பெரியார தெரியாதுன்னு நானே. ஏன் அப்படின்னா, மார்க்ஸ் அம்பேத்கர் இதுல எல்லாருமே இப்போ பொதுவா சோசியல் மீடியால எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, இந்த ரெட் பிளாக் ப்ளூ ஹார்ட்டை ஒன்னா வச்சுட்டா இவங்க எல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கிறது. ஆனா இவங்களோட அப்ரோச்சஸே வேற. இப்போ மார்க்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பிலாசபிக்கலா உலகத்தை மாத்துறதுக்கான கருத்தியலை கொண்டு வரணும்னு பாடுபட்டவரு. அவருக்கு அங்க இருந்த தொழிற்சங்கங்கள் கூட எல்லாம் தொடர்பு, அதுல நிறைய இடத்துல தலைமை ஏற்று அவரும் எங்கல்ஸும் நடத்தினாங்க. ஆனா அம்பேத்கர்ன்றவரு தொடர்ந்து இங்க இருக்கிற அரசியல்ல போராடிக்கிட்டே இருந்தது. சட்டவியல் ரீதியாகவும் கோர்ட்லயும் பாராளுமன்றத்திலையும் சட்டம் எழுதுறதுலையும் போராடி கொண்டே இருந்துட்டும் அவர் பொலிட்டிக்கல் பிலாசபி எழுதணும். அப்ப அவரோட பொலிட்டிக்கல் பிலாசபிங்கிறது அந்த போராட்டத்துக்கு எதெல்லாம் உதவுமோ அப்படிதான் எழுதிருக்காரு பேரலா. அதாவது வந்து இங்க என்ன பண்றோமோ அதுக்கு உதவுற மாதிரி தியரிட்டிக்கல் ஜஸ்டிபிகேஷன் தென் ஆக்ஷன், தியரிட்டிக்கல் ஜஸ்டிபிகேஷன் ஆக்ஷன், அப்படிதான் அம்பேத்கர் பாலிடிக்ஸ் பண்றாரு. பெரியார் இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டது. பெரியார் முழுக்க தெருக்கள்லாம் அரசியல் பண்ணிருக்காரு. அவர் வந்து மக்களை திரட்டி போராட்டங்கள் நடத்திருக்காரு. மக்களுக்கு வந்து தேவையான எதிர்ப்புணர்வையும் கருத்தையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆக நீங்க இப்ப மோஸ்ட்லி பெரியார பத்தி நீங்க படிக்கிறதே எப்படி இருக்குன்னா, அவரோட மேடை பேச்சுகளோட டிரான்ஸ்கிரிப்ட் தான் நீங்க படிக்கிறீங்க. அதே போல வந்து அவர் வந்து அவரோட பத்திரிகைகள் இதுதான். சோ இதை வந்து நீங்க பெரியாரிசம் அப்படின்றத வந்து ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வகைப்படுத்தவே பெரும் கஷ்டம். ஏன்னா அவர் வந்து பேசுனது எல்லாமே அந்த ஒண்ணும் இல்ல. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது பெரியார் வந்து நாமக்கலுக்கு ஈரோடுக்கும் ஒரே நாள்ல போறாரு. பகல்ல வந்து மத்தியானம் பேசும்போது, என்னடா மஞ்சள் எடுத்து மூஞ்சில பூசிக்கிறீங்க, நீங்க எல்லாம் என்ன காட்டுவாசிகளா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு மக்களை. அறிவெளி அவங்களுக்கு எல்லாம் வெள்ளக்காரன் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிட்டான், இன்னும் மஞ்சள் எடுத்து பூசிக்கிட்டு இருக்கீங்க நீங்களா அப்படின்னு திட்டுறாரு. அதே சாயங்காலம் வந்து இன்னொரு ஊர்ல பேசும்போது மஞ்சளின் மகிமையை தெரியுமான்னு பேசுறாரு. இது வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது உண்மை அப்படின்னு கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த ஊர்ல அவன் வந்து கன்சியூமரா இருக்கான், இந்த ஊர்ல ப்ரொடியூசரா இருக்கான், அவனுக்கு இந்த அரசியல் தான் தேவை அப்படின்னு காமராஜர் காரில் போனான்ற மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்த கதை உண்மையோ பொய்யோ, இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, பெரியார் வந்து கண்டெக்சுவல், அவரோட பேச்சுக்கெல்லாம் ரொம்ப கண்டெக்சுவலா இருந்திருக்கு. அவர் வந்து 1933 ஒரு விஷயத்தை எதிர்த்தேன் அப்படின்னு பேசுறத நீங்க வந்து 1950 வச்சு பொருத்தி பார்க்க முடியும். சரியா? சோ அப்போ பெரியாரோட சில கட்டுரைகள் இருக்கு, அதை நீங்க படிக்கணும்னா இப்ப அந்த பெரியார் இன்றும் என்றும் அப்படின்ற தொகுப்பு இருக்கு. ஆமா, அதை வாங்கி படிக்கலாம். ஆனா அதை விட என்ன சொல்லுவோம்னா, இப்போ வந்து குழுக்கைன்னு நினைக்கிறேன் அந்த சேனல், யூடியூப் சேனல், அதுல அந்த ப்ரொஃபசர் ஒருத்தர் பேசுவாரு. அவரோட வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். பெரியார வந்து ஒரு பேசிக் லெவல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதை தாண்டி இந்த இன்றும் என்றும் கட்டுரையெல்லாம் படிக்கிறத தாண்டி பெரியார் இன்னும் டீப்பா தியரிட்டிக்கலா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஸ்.வி. ராஜதுரை நிறைய புக் எழுதிருக்காரு. குறிப்பாக வந்து சுயமரியாதையும் சமதர்மமும் அப்படின்னு ஒரு புத்தகம். அப்புறம் வந்து பெரியார் மரபும் திரிபும் நினைக்கிறேன், அது ஒரு புத்தகம். அப்புறம் வந்து ஆகஸ்ட் 15 பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகம். எஸ்.வி. ராஜதுரையோட புக்கெல்லாம் இது வந்து NCBH பப்ளிகேஷன் எல்லாமே. அது எல்லாமே பாத்தீங்கன்னா விலை உயர்ந்ததா இருக்கும், பெருசு பெருசா தடித்தடியா இருக்கும். அந்த புத்தகங்கள்லாம் நீங்க வாங்கி படிக்கலாம். சின்ன சின்ன புத்தகம்லாம் பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல கிடைக்கும். டெலிகிராம்ல ஆக்சுவலி பெரியார் புக்ஸ் நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புக், அவர் வந்து மொழி எதிர்ப்பு போராட்டத்துல வந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி எழுதுனது, அவர் வந்து மதங்களை பத்தி எழுதுனது, அவர் வந்து சில சடங்குகளை பத்தி திட்டி எழுதுனது, எல்லாத்துக்கும் தனித்தனி புக் வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல பெரியார் புக்ஸ் அப்படின்னு சில குரூப்ஸ் இருக்கு, அதுலயே கிடைக்கும். இதெல்லாம் படிக்கலாம்.
இப்ப இதை தாண்டி என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்க வந்து அம்பேத்கர், இது வந்து சொன்னது எல்லாமே பேசிக். ஆனா நான் முன்னே வந்து வீடியோல சொல்லியிருக்கேன், அம்பேத்கர் படிக்கிறதையும் தாண்டி அம்பேத்கர் பெரியார பற்றி எழுதுனதை படிக்கணும். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து அவங்க எந்த காலகட்டத்துல எதற்காக பண்ணாங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி அம்பேத்கர் வந்து, இப்ப அம்பேத்கர் யூஎஸ்ல இருக்கும்போது பேசுனதுக்கும் இந்தியாவில இருக்கும்போது பேசுனதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம், அது ஏன் அந்த வித்தியாசம் நடந்தது, அவர் ஏன் வந்து அவர் நிலைப்பாடுகளை மாத்திட்டாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல இருந்தா வந்து உங்களுக்கு ஆக்சுவலி அம்பேத்கரை படிக்கிறத விட அம்பேத்கர் லாஜிக் ஏன் மாறுது, பெரியாரோட லாஜிக் ஏன் மாறுது அப்படின்றத அவங்களே வேற எக்ஸ்பிளைன் வேற பண்றாங்க. இதெல்லாம் அதை புரிஞ்சுக்கும் போது தான் நீங்களும் வந்து உங்களுக்கு உள்ள நடக்கிற மாற்றத்துல புரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு நான் வந்து யூஸ்வலி வந்து பரிந்துரைக்கிற புக் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டோப் ஜெஃபர்லா அவர் பேரு, அம்பேத்கர் அண்ட் அன்டச்சபிலிட்டின்னு இங்கிலீஷ்ல ஒரு புக். அதை வந்து தமிழ்ல வந்து அம்பேத்கரும் சாதி ஒழிப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமா வெளியிட்டிருக்காங்க, விடியல் பதிப்பகம் நினைக்கிறேன். அந்த புக் வந்து அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறும் அரசியல் நகர்வுகளையும் பொருத்தி பாக்குறது. அது ஒரு நல்ல புத்தகம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரியாரை பத்தி எஸ் ஏ ராஜதுரை நிறைய எழுதிருக்காரு, அதுல பெரியாரை புரிஞ்சுக்கலாம். சோ இது மூணையும் நீங்க பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இதை பேரலா படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புதுசா புரிய ஆரம்பிக்கும். அதுல இருந்து நீங்க தேடலாம். இது எல்லாத்த விட முக்கியம், இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க டெய்லி நியூஸ் படிக்கணும். ஒண்ணு தமிழ் பத்திரிகைகள்ல எது சரியாக வருதுன்னு எனக்கு தெரியல, ஆனா வந்து இப்ப தீக்கதிர், வினவு, இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் எழுதுறத நான் படிக்கிறேன், அதெல்லாம் நல்லாதான் இருக்குது. ஆனா தினசரி வர பத்திரிகைகள் எது நல்லா இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஓரளவு தினமலர்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ விகடன்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டுரை பயங்கரமா இருக்கும், ஏன்னா நம்ம சைட்ல இருந்து எழுதிருப்பாங்க. அடுத்த கட்டுரையை பார்த்தா யாராவது மாதிரி எழுதிருப்பாங்க. சோ விகடன்லாம் நம்ப முடியாது. நான் வந்து ஆங்கில பத்திரிகைகள்ல வந்து ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் நல்லா தான் இருக்கு. குறிப்பா வந்து ஹிந்துல தினசரி செய்திகளும், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு போட்டு சில ஆர்டிகல்ஸ் வரும். எக்ஸ்பிளைன்டு நீங்க தேடினா வெப்சைட்ல கிடைக்கும். அந்த ஆர்டிகல்ஸ் நல்லா இருக்கும். பிளஸ் வந்து ஃப்ரண்ட் லைன், ஹிந்துவோட ஃப்ரண்ட் லைன் வந்து 15 நாளைக்கு ஒருத்தர் வரும். அது வந்து முக்கியமான சோர்ஸ். அப்புறம் வந்து அதுக்கும் மேல நீங்க வந்து கொஞ்சம் ரிசர்ச்சா படிக்கணும். இங்க இருக்கிற அரசியல்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி. இதுல எல்லாம் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஃப்ரண்ட் லைனு, எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு. ஆனா நம்ம மக்கள் டாரண்ட் மாதிரி எல்லாத்துக்கும் பேக்டோர் வச்சிருக்காங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற நண்பர்கள் யார்ட்டையா கேளுங்க, எல்லாத்துக்கும் பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. படிக்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தா. இன்னொன்னு வயர், த வயர் வந்து சூப்பரான மேகசின், ஆன்லைன் மேகசின். அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயா தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப காசு இருக்குன்னு நினைச்சா நீங்க டொனேட் பண்ணலாம். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலி பயங்கரமாக பாசிஸ்ட் எதிர்ப்பு பேசுற ஒரே ஆன்லைன் ஆங்கில பத்திரிகை அது. அதனாலதான் அந்த உரிமையாளர் சித்தார்த் வரதராஜன் மீது தொடர்ந்து ஐடி ரைடுகளும் யூஏபிஏ சட்டம் அந்த மாதிரி பாஞ்சுக்கிட்டே இருக்கு. அவரும் வந்து இல்ல நான் தேவைப்படுறலன்ட்டார். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி என்சிஆர்டி புக்ஸ், அப்புறம் நான் சொன்ன அந்த 3 பேசிக் புக்ஸ், அப்புறம் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ்க்கான பேசிக் ரீடிங்கு, அப்புறம் நீங்க வந்து இந்த ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஃப்ரண்ட் லைன், எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி, த வயர், இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். நான் டிஸ்க்ளைமர் இங்க என்ன போடணும்னா, நிறைய பசங்க என்ன நினைச்சுக்கோங்கன்னா, இப்ப நம்ம வந்து மார்க்சியவாதி ஆயிட்டா லிபரல்கள் எதிர்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரி, லிபரல்கள் எதிர்க்கணுமா எதிர்க்க வேணான்றத அப்புறம் வேற எதுக்கு போயிடலாம். அதுக்காக அவங்க எழுதுற புத்தகம்லாம் படிக்கவே கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு ரொம்ப தவறு. எல்லாரும் எழுதுற புக்கையும் படிக்கணும். ஏன்னா உண்மைங்கிறது வந்து ஒரு ஐடியாலஜி மூலியமா தான் ஸ்கிராச் பண்ணுவோங்கிறது இல்லை. எதர்ச்சியா ஒரு சங்கி கூட என்னைக்காவது உண்மை பேசலாம்ல. இந்த ஒரு பூமர்ஸ் எல்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் அனுப்புவாங்க, உடைந்த கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 முறை டைம் கரெக்டா காட்டும். அந்த மாதிரி நிறைய நம்ம லிபரல்னு சொல்றவங்க, சென்ட்ரிஸ்ட்னு சொல்றவங்க, அவங்களே கூட அவங்க துறையில வந்து ஒரு சூப்பரான புக் எல்லாம் எழுதிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கன்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஸ்டீல்னு ஒரு புக் இருக்கு, ஜாரட் டைமண்ட் அப்படின்னு எழுதினது. தமிழ்ல வந்து துப்பாக்கி, கிருமி மற்றும் எஃகு அப்படின்னு இருக்கும். ஸ்டீலாம் எஃகு அப்படி தூய தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. தமிழ்லயும் கிடைக்குது. இப்ப சேப்பியன்ஸ் மாதிரிதான். சேப்பியன்ஸ் ஆக்சுவலி அந்த ஆத்தர் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் கன்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஸ்டீல். சோ இப்ப அந்த புக் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து மார்க்சியவாதி எல்லாம் கிடையாது, இல்ல வந்து அவர் ஒரு பெரிய இடதுசாரி கிடையாது, அவர் வந்து ஒரு லிபரல் தான். ஆனா அவர் எழுதுனா அந்த வரலாறு ஆய்வு வந்து நம்மளுக்கு ரொம்ப என்லைட்டனிங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து முன்முடிவுகளோட படிக்காம படிச்சுட்டு ஒரு அதுல இருந்து நீங்க உங்களுக்கு என்ன தேவை, நான் முன்னாடி சொன்னல பப்ளிக் பாலிசி என் கோர்ஸ், அது ஒரு புரட்சிக்கிற கோர்ஸ் இல்ல, ஆனா எனக்கு தேவைப்பட்ட மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு ரீடிங்கையும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதான் என்னோட சஜஷன். சூப்பர். ஜென்ரலி ரீடிங் ஹேபிட் இன்க்ரீஸ் பண்ணணும்
இல்ல வந்து உங்களை நீங்களே வந்து ரீடிங்க்கு வந்து எப்படி தயார்படுத்தணும், எனக்கு வந்து அதுல ஒரு ஆர்வமே வரமாட்டேங்குது அப்படின்னா, ரீடிங் ஹேபிட்டை ரீடிங் பண்ணணும்னு நினைச்சு மட்டுமே கொண்டு வர முடியாது. அது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வேணும். இப்ப நீங்க வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எஸ்பெஷலி ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சண்டை போறது பயங்கர மோட்டிவேட் ஆகி விடிய ஒரு புக் படிச்சுட்டு வந்து அடுத்த நாள் கமெண்ட். ஏன்னா அங்க அவன் கௌரவ பிரச்சனை, அங்க வந்து அவன் இழப்பதற்கு மானம் இருக்கு. அதனால வந்து அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, அது என்ன ஒரு மோட்டிவேஷன் தருதோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும். அதாவது அது ஒரு நல்ல பிராக்டிஸ் இல்லன்னு சொல்லல. ஆனா நீங்க உங்களுக்கு கூட ப்ராமிஸ் பண்ணிக்கலாம், இல்லன்னா உங்க நண்பர்களுக்கோ இல்ல சோசியல் மீடியால வந்துட்டு சவால் கூட விட்டுருங்க. டே தக்காளி ஒரு வாரத்துல நான் இந்த டாபிக் கரைச்சு குடிச்சிட்டு வரேன். இப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் பிரச்சனை உங்களுக்கு நீங்களே கிரியேட், இப்ப நான் வந்து எனக்கு நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து எக்ஸ்டர்னலா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இல்ல நான் எனக்கு ஓரளவுக்கு டிசிப்ளின் இருக்கு. நான் வந்து இருக்கிறதுலே வந்து பயங்கர டிஸ்ஆர்கனைஸ்ட் பர்சனா இருந்தாலும் இந்த விஷயத்துல எனக்கு டிசிப்ளின் வந்துருச்சுனால எனக்கு நானே டார்கெட் செட் பண்ணிப்பேன். இந்த மாசம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பாசிசம் பத்தி தான் படிக்க போறேன். பாசிசத்தை இந்த மாசம் முடியும் போது நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படின்னு எனக்கு நானே டார்கெட் செட் பண்ணிப்பேன். அப்ப டார்கெட் செட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணுன்னா, இந்த கேள்விக்கான விட எனக்கு இந்த கேள்விக்கான விட வேணும். ஒண்ணும் இல்ல, இப்ப ஜாதியம் எடுத்துக்கோங்கல்ல. ஜாதியனா எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. நான் வந்து செப்டம்பர்லயோ அக்டோபர்லயோ எப்போ ஒண்ணு ஒரு போல் நடத்தினேன் இன்ஸ்டாகிராம்ல. ஜாதியம் பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க, எஸ் ஆர் நோ போடுங்கன்னு சொல்லி போட்டுருந்தேன். எனக்கு இருக்கிறதுலே வந்து எனக்கு வந்து ஜாதி பத்தி அதோட வரலாறு பத்தி சொல்லி தந்தவங்க எல்லாமே நோ தான் போட்டுருந்தாங்க. ஆனா சோசியல் மீடியால ஃபயர் ஒரு 2K கிட்ஸ் சரளமா எஸ் போடுறாங்க. சோ இல்ல இது வந்து அதான் முன்னே சொன்ன சோசியல் மீடியா கிரியேட் பண்ற பின்பம் தான். ஆனா இதை விட்டுட்டு இப்ப ஜாதியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாதி எப்ப தோன்றுச்சு, சாதிக்கும் வர்ணத்துக்கும் என்ன தொடர்பு, சாதி வர்ணம் கிளாஸ் வர்க்கத்துக்கும் என்ன தொடர்பு இருந்தது, அப்புறம் சாதியமும் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒன்னதான் வந்துச்சா இல்ல தீண்டாமை லேட்டரா வந்ததுன்னு சொல்றாங்களே, அது எதுக்காக உள்ள வந்தது, சாதிக்கும் பாலினத்துக்கும் என்ன தொடர்பு, அதுக்கும் ஆணாதிக்கத்துக்கும் என்ன தொடர்பு, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் எந்த இஷ்யூ நீங்க எடுத்தீங்கன்னா. அப்போ நீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸா வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டினுக்கு நான் விட தேடுறேன், இந்த மாசம் இந்த கொஸ்டினுக்கு நான் விட தேடுறேன் அப்படின்ற மாதிரி டார்கெட் செட் பண்ணி சோசியல் ரீடிங் பொலிட்டிக்கல் ரீடிங் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க படிக்கலாம். இன்னொன்னு நான் வந்து 2016-17 என்ன நானே தண்டிச்சுக்க ஒண்ணு பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, பேப்பர் பேக் புக் வாங்கி வச்சுக்குவேன், ஏதாவது ஒரு புக்கு. இன்னொரு புக்கை வந்து பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி போன்ல வச்சுக்குவேன், ஆடியோ புக்கா டவுன்லோட் பண்ணி போன்ல வச்சுக்குவேன், லேப்டாப்ல பிடிஎஃபா புக் போட்டு வச்சுக்குவேன். என்ன அப்படின்னா, நான் வந்து எங்க இருந்தாலும், நான் வீட்டுல இருக்கும்போது தான் என்னால படிக்க முடியும், இல்ல ஆபீஸ்ல இருக்கும்போது தான் படிக்க முடியும், பஸ்ல போகும்போது படிக்க முடியாது அப்படின்னு சாக்கே சொல்லக்கூடாது. என்னை சுத்தி ஃபுல்லா ஏதாவது புக்கே வச்சுக்கிட்டோம்னா நான் முழிக்கிறதும் படுக்கிறதும் இது வந்து ஃபர்ஸ்ட் காலம் எல்லாத்துக்குமே தேவைப்படும், கண்டிப்பா தேவைப்படும். இப்படி நம்மளை வந்து நம்மளே போட்டு சாத்திக்கிட்டா மட்டும் தான் நம்மளுக்கு படிக்கிற பழக்கம். அதை நான் வந்து அனுபவத்துல இருந்து சொல்றேன். ஏன்னா வந்து படிச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா மாசம் ஓடி போயிருக்கும், 10 புக்ல 10 பக்கம் தான் படிச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம், புரிஞ்சுதா தெரிஞ்சுதா? உண்மைதான், நானே ஒத்துக்கிட்டேன். சோ நீங்க அந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளினுக்கு சில இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் பண்ணணும். பண்றது மட்டும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு புக் வந்து ஹிஸ்டரி பேஸ் பண்ணி, ஒரு புக் ஃபிக்ஷனு, ஒரு புக் வந்து தியரட்டிக்கலா இப்ப மார்க்சியமோ பெரியாரியமோ படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சோறு ஊறாம இருக்கிறதுக்கு இதுல 10 பக்கம் அதுல 10 பக்கம் அப்படி மாத்தி மாத்தி படிச்சீங்கன்னா நாளடைவுல வந்து முன்னேறிடலாம். ஆனா இத வந்து நான் சோசியல் மீடியால சீன் போடணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இத பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சரியான நிலைப்பாடு இருக்கணும், நான் எடுக்கிற நிலைப்பாடு வந்து மக்களுக்கு ஆதரவானதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம தானா படிக்க ஆரம்பிச்சோம். நான் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு ரீல் பண்ணேன், அந்த கண்டென்ட் தான் கடைசியில சொல்லிட்டேன். அதனால நாளைக்கு ரீல் வந்தா அடா பாவி இங்க சொன்னதே வந்து ரீலா போட்டியாடா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் ஆல்ரெடி கவலைப்படாதீங்க, உங்க ரீல் வந்ததுக்கு அப்புறம் தான் எபிசோட் வரும். சீக்கிரம் போனோமா நாங்க இதுக்கப்புறம் உட்காந்து அதை எடிட் எல்லாம் முடிச்சு ரெடி பண்ணி நாங்க போஸ்ட் பண்றதுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 நாள் ஆக்கிடுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை. கண்டிப்பா ப்ரோ. அதான் இப்போ இதுல வந்துட்டு லைக் ஒரு சுருக்கமா கன்க்ளூசிவா நம்ம இந்த எபிசோட எதுக்காக ஒரு பர்பஸ்க்காக ஆரம்பிச்சோம்ல, அதுல வந்துட்டு லைக் அதான் இத
என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம இவ்வளவு நேரம் டீடைலா பேசியாச்சு. சிம்பிளா இதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத ஒரு சுருக்கமா 2-3 வரியில சொல்லி முடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஸோ இளைஞர்களுக்கு இதுல இருந்து நம்ம டேக்அவே என்ன அப்படின்னா, நம்ம அரசியல் இது வரைக்கும் ஈடுபடாம இருந்தோம், இல்ல நம்ம சமூகத்துக்கு எதுவும் செய்யாம இருந்திருக்கோம் அப்படின்றது பியூர்லி நம்ம தவறும் கிடையாது. ஸோ அதை உணர்ந்துட்டு அந்த கில்ட்ல இருந்து வெளியே வந்துருங்க. இன்னொன்னு, நாளைக்கே நம்ம சமூகத்தை மாற்ற போறோம் அப்படிங்கிற ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் வச்சுக்காதீங்க. எல்லா ப்ராசஸும் ஸ்லோவா தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க ஆனஸ்டா இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி அதை படிச்சுட்டு, அதை படிக்கும் போது அது சமூகத்துக்கான கரெக்டான கருத்துக்களை சொல்லிட்டா, அதுக்கப்புறம் முக்கியமாக எல்லாத்தோட முக்கியம் என்னன்னா, எல்லாரும் அமைப்பாகணும். தனித்தனியா ஒரு உலகத்துல இருக்காங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து போய் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் சேருங்க, இல்ல வேலை பார்த்துட்டு இருந்தா யூனியன்ல சேருங்க, அதெல்லாம் பண்ணுங்க. அப்படி முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் உங்க காலேஜ்லயோ உங்க ஒர்க் பிளேஸ்லயோ 10 பேரை சேர்த்து குரூப்பா டிஸ்கஸ் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் படிக்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் குரூப்பா செயல்பட ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு ஒரே ஒரு தீர்வு. அப்படி குரூப்பா தான் குரூப் ஸ்டடியும் பண்ணணும், குரூப் டிஸ்கஷனும் பண்ணணும். கிளப் ஹவுஸ், ட்விட்டர் ஸ்பேசஸ் பண்ணலாம், ஆனா அது வந்து ரியல் குரூப் டிஸ்கஷன் கிடையாது. ரியல் லைஃப்ல குரூப்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. தொடர்ந்து உங்களை நீங்களே வந்து இதுக்கெல்லாம் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு படிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா பாலிடிக்ஸ் வந்து உங்களுக்கும் வந்து பாலிடிக்ஸே உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்திக்கும். ஸோ இப்படி நீங்க வந்து உங்களை டெவலப் பண்ணிட்டு பேசுறது வந்து 4 பேர் கேட்கும் போது அவங்களுக்கும் தெரியும் யூ ஆர் டூயிங் சம்திங் ரியல்னு. ஸோ நல்லா ஆல்ரெடி பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க, நல்லா கற்று தெரிஞ்சவங்க உங்களை தேடி அவங்களே வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க, கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது தானே நடக்கும். அது நடக்கும் புஷ் பண்ணிட்டே இல்லாம உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுவே தானே. சூப்பர் முடிச்சுக்கலாமா வினோஷ்? அப்போ முடிச்சிடலாம். அதான் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேவையான எபிசோடா இருந்துச்சு. கேட்கறவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதான் இப்ப புக் எல்லாம் படிச்சா கண்டிப்பா போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். இப்பதான் லைட்டா வந்து ரியலைஸ் பண்ணி, ஓகே இப்பெல்லாம் இப்போ பாட்காஸ்ட் பண்ணணும் கூட எதுவுமே படிக்க கூடாது. கம்ப்ளீட்டா சம்மந்தமே இல்லாம நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத படிக்கணும் அப்படின்னு படிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு டாபிக்னு எடுத்தா, இப்போ ஒரு கேஸ்ட்னு ஒரு டாபிக் எடுத்தேன் அப்படின்னா, நானே எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் எழுதிக்கிட்டு என்னென்ன நான் கத்துக்கணும், ஃபுல்லா கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து ஒரு அப்ரோச் மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்களே, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு செமையான டேக்அவே எனக்கு. சூப்பர். அதான் நம்ம அந்த ஒரு தேங்கி போன ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இந்த இதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம், ஆனா ஒரு இடத்துல ரொம்ப நாளா நின்னுட்டே இருக்கோம், அடுத்த ஸ்டெப்புக்கோ அடுத்த ஸ்டேஜுக்கோ போவே இல்லைன்ற ஒரு ஃபீல். அதுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கிளாரிட்டி. ஆக்சுவலா இந்த எபிசோட்ல நாங்க நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சிருந்தோம். நீங்க பேசும்போதுமே கேள்வி கேட்கணும்னு வர்ற கேள்விகளுக்கு கூட நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க ஃப்ளோலயே அதையும் சொல்லிட்டே போயிட்டீங்க. அதனாலதான் ரொம்ப நேரம் அமைதியாவே இருந்துட்டோம். நீங்க இதை இப்படியும் கேட்கலாம், ஆனா அதுக்கும் இதான் காரணம்னு அதையும் நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால ஆக்சுவலி ரொம்ப ஒரு பயங்கரமான என்ன சொல்ற ஐ ஓப்பனிங் தான். நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ கரெக்டா அந்த விஷயங்கள் கரெக்டா பேசியிருக்கோம். சோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆமா, ஹோப் கேட்டவங்களுக்கும் அந்த கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த எபிசோடுக்கு. மதுர் சத்யா ப்ரோவை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, இன் கேஸ் தெரியாம இருந்துச்சுன்னா. ஆமா, எங்களை ஃபாலோ இதுல தெரிஞ்சிருக்கும். அதனால ஆமா, நாங்களும் 2-3 ஷேர் பண்ணிருக்கோம். லைக் அந்த ரீல்ஸ் எல்லாமே ஆக்சுவலா அது ரொம்ப பயங்கரமான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த ரீல்ஸ்ல சொல்ற சில விஷயங்கள், ஏன்னா எங்களுக்குமே வந்துட்டு எல்லாரோடய அந்த கனெக்ட் டக்குன்னு கிரியேட் ஆகாது. இவங்க சொல்றது நம்மளுக்கு ஒத்து போகுதுன்னு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பண்ண சில ரீல்ஸ்ல வந்துட்டு அந்த எங்களுக்கு ஜென்ரலா இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு அடிக்கிறத பார்த்தா எங்களுக்கே கோவம் வரும். எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருந்தா நீங்க யார் கூட பேசுவீங்கடா, யார் கூட கான்வர்சேஷன் நடத்தி யாரை சரி பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அதெல்லாம் சில ரீல்ஸ்ல நீங்க அட்ரஸ் பண்ணிருந்த விதம் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கண்டிப்பாக அது வந்து ஒரு 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். திடீர்னு ஃபர்ஸ்ட் வாக்குவாதத்திலே நமக்கு சமூக அக்கறையே இல்லைன்ற மாதிரி பேசிடுவாங்க. அதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம எல்லாத்துக்கும் சமூக அக்கறை இருக்கு, கருத்து வேறுபாடு தான் இருக்கு அப்படின்ற அப்ரோச்ல நம்ம பேச ஆரம்பிக்கணும். சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. இந்த எபிசோடு ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஃபியூச்சர்ல மறுபடியும் வேற சில எபிசோட்ஸ் வேற சில டாபிக்ஸ்ல கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும்னு நம்புறோம். கண்டிப்பா நானே எனக்கு ஏதாவது டாபிக்ஸ் வந்து ஞாபகம் வந்து என்னால பாட்காஸ்ட் பண்ண முடியல, உங்க கூட பேசினா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சூப்பர், ரொம்ப நன்றி. கண்டிப்பா எப்ப வேணா கூப்பிடுங்க. ஓகே இன்னொரு டைம் சொல்லிடலாம் வினோஷ், ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க எங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எபிசோட் கேட்டு. ஆமா, ஓகே அதான் எபிசோட ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க ஸ்டோரியில எங்களோட போஸ்டோ ரீல்ஸோ ஏதாவது ஷேர் பண்றீங்க அப்படின்னா டேக் பண்ணி விடுங்க, சோ தட் எங்களுக்கு தெரியும். அது அவ்வளவுதான். முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றி.